கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாம். இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் அன்போடு நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நேரலையில் இணைக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் அற்புத இயேசு ஊழியத்தின் சார்பாக நான் அவர்களுக்கு வாழ்த்துதலை பதிவு செய்து கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட இந்த இரண்டாவது செய்திக்காக தேவனுடைய முகத்தை பார்க்கிற வேளையில் தேவனுடைய ஆவியானவர் ஒரு அருமையான காரியத்தை எனக்கு காண்பித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள சொல்லி என்னை தள்ளி கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது 18வது வார்த்தைகளை நாம் வாசிக்கலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பக்கம் 473வது பக்கம் 16வது வசனத்திலிருந்தே வாசித்தால் அது நல்ல தெளிவாக நமக்கு புரியும். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்றான். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவினுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண் மயக்கம் உண்டாகும்படி செய்தார். கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு மகிமை செலுத்துவோமா? இங்க இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எலிசாவின் ஜெபம் எவ்வளவு வல்லமையுள்ள ஒரு ஜெபம். இந்த எலிசா என்ன சொல்றாரு? இவன் கண்களை திறந்தருளும், அவ்வளவுதான், ஒரு சின்ன ஜெபம். அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் உடனே கண்ணை திறக்கிறாரு. அடுத்து பாருங்க, இவனுடைய கண்களிலே 18வது வசனம் பாருங்க, இந்த ஜனங்களுடைய கண்களிலே மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும் என்றான். எலிசானுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அப்ப 2 ஜெபம் இருக்கு. ஒன்னு திறங்கன்னு ஜெபம் பண்றாரு, கர்த்தர் திறக்கிறாரு. 2வது கண்மயக்கம் உண்டாக்கும்படி செய்யும்னு ஜெபம் பண்றாரு, கர்த்தர் அதை அப்படியே செய்தார். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இன்னைக்கு வேதத்துல பல ஆயிரக்கணக்கான ஜெபங்கள் இருக்கு. காலை வேளையிலும் ஜெபத்தை குறித்து தான் தியானித்த மோசேயின் ஜெபம் என்று. இன்றைக்கு இந்த 2வது பகுதியில் எலிசாவின் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? நீங்க வேதம் முழுசுமே நீங்க கருத்தாய் பார்த்தா பல பரிசுத்தவான்கள் ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பரிசுத்தவான்களுடைய ஜெபமும் அங்கே எழுதப்பட்டு இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். எஸ்ரா ஜெபம் பண்ணினாரு, நெகேமியா ஜெபம் பண்ணினாரு, எஸ்தர் ஜெபம் பண்ணினார்கள், சாமுவேல் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு, மோசே ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. எல்லா பரிசுத்தவான்களும் ஜெபம் பண்ணுவாங்க. தானியேல் ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. வேத புஸ்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் ஜெபத்தினுடைய ஆழம், அகலம், நீளம், உயரத்தை நமக்கு அழகாய் காண்பிக்கிறது. பவுல் ஜெபம் பண்றாரு, பேதுரு ஜெபம் பண்றாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஏசப்பாவுடைய ஜெபம் இருக்கு. இப்படி பலவிதமான ஜெபம், பரிசுத்த ஆவியானவருடைய ஜெபம். ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக விண்ணப்பம் பண்ணுவார். ஆவியானவருடைய ஜெபம் இருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எலிசாவின் ஜெபம். இது எலியா அல்ல, எலிசா. 2க்கும் ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம். எலியா என்பகிறவர் மூத்த ஊழியக்காரர், எலிசா என்பவர் 2வது ஊழியக்காரர். எலியா செய்த அற்புதத்தை விட எலிசா செய்த அற்புதம் 2 மடங்கு கூட. தகப்பன் செய்ததை விட மகன் செய்த ஊழியத்துல அதிக மடங்கு அற்புத அடையாளங்களை செய்தாரு. இப்ப இந்த காலகட்டத்தை நான் உங்களுக்கு ரத்தின சுருக்கமாய் விளக்கி நான் கடந்து போக விரும்புகிறேன். இங்க பாத்தீங்கன்னா வேதத்துல எழுதப்பட்டிருக்கு, சீரியா நாட்டினுடைய ராஜா தன்னுடைய ஆலோசனை குழுவோடு கூடி இஸ்ரவேலை எப்படி தாக்கலாம், இஸ்ரவேலுக்கு விரோதமா எப்படி யுத்தம் பண்ணலாம், இஸ்ரவேல் மக்களுக்கு விரோதமா எப்படி போய் அவர்களுடைய ராஜ்யத்தை பிடிக்கலான்னு சொல்லி அவர் உட்கார்ந்து ஆலோசனை குழுவில், ஆலோசனை அந்த சங்கத்தில் உட்கார்ந்து தீர்மானங்களை அவர் தேர்ந்தெடுக்கிறார். பாருங்களேன், 11வது வசனம், 10வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்து கொண்டான். இந்த காரியத்தின் நிமித்தம் சீரியா ராஜாவினுடைய இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து, நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவாளியா இருக்கிறவன் யார்?
நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன், ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி அல்லை என் ஆண்டவனாகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையில் பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். அப்ப இதுல 2 ராஜாக்களை பார்க்கிறோம். இஸ்ரவேல் ராஜா, அடுத்து சீரியாவினுடைய ராஜா. இந்த சீரியாவினுடைய ராஜா இஸ்ரவேலை எப்படியாவது கவிழ்த்து பட்டணத்தை பிடிச்சிடணும், தனக்கு ஆளுகைக்குள்ள கொண்டு வந்துடணுங்கிறதுக்காக அநேக தரம் உபாய தந்திரங்களோடு அவன் காரியங்களை செய்கிறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவன் என்னென்ன ஆலோசனை பண்றாங்கிறத இஸ்ரவேலில் இருக்கிற ஒரு தீர்க்கதரிசி ஆகிய எலிசா அதை உடனே தன்னுடைய ராஜாவுக்கு சொல்லிடுறான். இப்படியெல்லாம் சீரியா நாடு நினைக்கிறாங்க, சீரியா இப்படியெல்லாம் உங்களை தாக்க போகுது, இந்தந்த இடத்துல பாளையம் இறங்குறாங்க, கிழக்கு பக்கம் இறங்குறாங்க, மேற்கு பக்கம் இறங்குறாங்க, வடக்கு பக்கம் இறங்குறாங்க, அல்லது தெற்கு பக்கம் இறங்குறாங்க, அல்லது கிழமேற்குல இறங்குறாங்க மூலையில, அல்லது தென்வடல்ல இறங்குறாங்க. எந்த இடத்துல அவங்க முகாம் போடுறாங்களோ, பாளையம் இறங்குறாங்களோ, அதை ஒரே ஒரு மனுஷன் தீர்க்கதரிசி ஆகிய எலிசா கண்டுபிடிச்சிடறான். அவனுக்கு எப்படிப்பட்ட அந்த கிருபையை பாருங்களே, ராஜா பள்ளி அறையில பேசுறதை இவன் கண்டுபிடிச்சிருவான். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்ல. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. எங்கேயோ இப்ப இலங்கையில பேசுறதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா, பாகிஸ்தான்ல பேசுறதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா, ஆப்கானிஸ்தானத்துல பேசுறதை நம்ம கண்டுபிடிச்சிட்டா, அல்லது அமெரிக்காவில், ரஷ்யாவில், அல்லது உலகத்தினுடைய ஐரோப்பா கண்டங்கள்ல பேசுறதை நம்ம இங்க சொன்னோம்னா இது எவ்வளவு பெரிய கிஃப்ட் பாருங்க, எவ்வளவு பெரிய மகிமை பாருங்க, எவ்வளவு பெரிய வெளிப்பாடு பாருங்க. அசீரியா ராஜா என்ன பேசுறாங்கிறத இஸ்ரவேல் இருக்கிற ஒருத்தன் சொல்றேன் ராஜா கிட்ட, ராஜா இங்க அவங்க வந்து பாளையம் இறங்குறாங்க. இத இஸ்ரவேல் ராஜா என்ன பண்ணார, பலமுறை செக்கப் பண்ணி பார்த்தாராம். பாருங்களே 9ஆம் வசனம். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேல் ராஜாவின் இடத்துல ஆள் அனுப்பி, இன்ன இடத்திற்கு போகாதபடி எச்சரிக்கையாயிரும், சீரியர்கள் அங்கே இறங்குவார்கள் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையா இருந்து இப்படி அநேக தரம் தன்னை காத்துக்கொண்டு. கரந்தட்டி கர்த்தருக்கு. அப்போ ஒரு தேசத்துல தீர்க்கதரிசி இருக்கிறது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இதே போலதான் ஒரு ஜெபன் நபர் நம்ம வீட்டில் இருக்கிறாருன்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஊழியக்காரர் நம்ம நடுவில் இருக்கிறாருன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஆராதனை செய்கிற ஜனங்கள் நம் நடுவில் இருக்கிறார்கள்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனை அறிந்த ஜனங்கள் நம் நடுவில் இருக்கிறார்கள்னா அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்களே, கர்த்தர் பல விதத்துல அந்த இஸ்ரவேலை பாதுகாத்து கொண்டே வர்றார். காரணம் என்னன்னா, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அந்த எலிசா என்கிற ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தன் தான். அவன் யாரு? விவசாய குடும்பத்தில் பிறந்து 12வது ஏரை ஓட்டி கொண்டிருந்தவன். அவன் மேல தேவனுடைய கிருபை வந்த உடனே அவன் தீர்க்கதரிசியா மாறிட்டான். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலையும் இங்க இருக்கிற எல்லாருமே வெவ்வேறு தொழிலுக்கு படிச்சவங்க, எல்லாருமே பலவிதமாய் நம்ம வாழ்ந்தவங்க. நமக்கும் இதுக்கு எந்த விதத்திலும் சம்பந்தமே கிடையாது. நம்மளை கர்த்தர் வந்து அவருக்காக நம்மளை தெரிந்து கொண்டார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க பாருங்க, சாமுவேல் போய் தாவீதை பார்க்க நின்று கொண்டு இருப்பாரு. அப்படி நின்று கொண்டு இருக்கும் பொழுது யார அபிஷேகம் பண்றதுன்னு சாமுவேலுக்கு தெரியல. ஏன்னா அங்க 7 பேர் ரெடியா உட்கார்ந்துருக்கிறேன். இந்த 7 பேத்துல யாரை தெரிந்து கொள்றது? யாரு கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன்? ஒவ்வொருத்தனும் உருவ தோற்றத்தை பார்த்தா வித்தியாசமா இருக்கிறேன், எல்லாம் பார்த்தா புஷ்டியும் செழிப்புமா இருக்கிறேன். இவங்க ஒவ்வொருத்தரா பாக்குறாரு சாமுவேல், இவனா இருக்குமா இவனா இருக்குமா இவனா இருக்குமா. ஒவ்வொருத்தனை பார்த்தோன்னே இவன் தான் அவர் முடிவு எடுத்தா கர்த்தர் பேசுறாரு, இவன் அல்ல இவன் அல்ல இவன் அல்லங்கிறார். அப்ப 7 பேர்த்தையும் பார்த்தாச்சு, 7 பேருமே இல்லைன்ட்டார். அப்ப யாரு? இப்ப கடைசியில ஈசாய் கிட்ட கேட்கிறாரு, 7 பேரையும் பார்த்துட்டேன், ஆனா உங்க வீட்டுல தான் கர்த்தர் சொன்னாரு, உங்க பயகல்ல ஒருத்தனை தான் கர்த்தர் சொன்னாரு, ஆனா இங்கிருந்து 7 பேர் தானே இருக்கிறீங்க, இவ்வளவுதானா உன்னுடைய பிள்ளைகள்? அப்பதான் சொல்றாரு, இல்ல இன்னொருத்தன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான், அவன் காட்டுல இருக்கிறான், அவன் இந்த பந்திக்கு வரல, அவனுக்கு நான் அழைப்பு கொடுக்கல, அவனை நான் வந்து ஒரு சில மன வருத்தத்தால் நான் ஒதுக்கி வச்சிருக்கிறேன், அவன் இந்த இடத்துக்கு வரல. அப்ப அவரு சாமுவேல் சொல்றாரு, இல்ல இல்ல அவன் வரட்டும், அவன் வந்தா தான் நான் பந்தி உட்காருவேன், அவன் வர்ற வரையும் நான் இங்க உட்கார மாட்டேன், இந்த இடத்துல நான் எந்த விருந்து நடத்த முடியாது, நீ அவனை கூட்டிட்டு வா. உனக்கு வேணா அவன் பிடிக்காதவனா இருக்கலாம், உனக்கு வேணா ஒதுக்கப்பட்டவனா இருக்கலாம், உனக்கு வேணா அவன் தள்ளப்பட்டவனா இருக்கலாம், அவன் வரட்டும், அப்புறமேல இந்த விசாரிப்பு காரியத்துல அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு போய் சாமுவேல் தனியா உட்காந்துக்கிட்டார். இப்ப பாருங்களே, அங்க நடக்கிற சம்பவம் என்ன? எல்லா இஸ்ரவேலரும் பாக்குறாங்க, என்னடா வந்தாரு சாமுவேலு, பலி விருந்து செய்ய மாட்டேங்கிறாரு, யாரோ ஒரு பையனுக்காக வெயிட் பண்றாரு, அவன் யாரா இருக்கும், எப்படிப்பட்டவனா இருக்கும்?
அவன் எவ்வளவு வளர்த்தி உயரமா இருப்பானா, எப்படி இருப்பான்னு சொல்லி எல்லாருடைய கண்களும் அவனை பார்த்துக்கிட்டே இருக்கு வருவான்னு. இப்போ ஒருத்தன் வர்றேன், இடையன் வர்றேன், ஆடு மேய்க்கிறவனை பிடிச்சிட்டு வர்றாங்க. அவன் எந்த குளத்துல வந்திருப்பான் நீங்க யோசித்து பாருங்க. காட்டுல இருக்கிறவன் தலைமுடி சீவி இருப்பானா, குளிச்சிருப்பானா, நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பானா? அதனால பக்கத்துல போன நல்ல வாடகை மேல அடிக்குமா? அவன் உரு குலைந்தவனா இருப்பான். ஏன்னா ஆடு மேய்க்கிறவன், காட்டுல அலையிறவன், அவன் எந்த நிலையில இருப்பான்? அவனுடைய உருவமே ஒரு பார்க்கறதுக்கு எப்படி இருக்காது, நல்ல ஒரு இதா தெரியாது. ஆனா வேதம் சொல்லுது அவன் ரூபம் உள்ளவனா இருந்தான், சிவந்த கண்கள் உள்ளவனா இருந்தான், அழகிய மேனி உள்ளவனா இருந்தான். ஆனா இப்ப அவனை கர்த்தர் கூட்டிட்டு வந்து சொல்றாரு, எனக்குன்னு அவனை நீ அபிஷேகம் பண்ணினார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாரு? இவனை எனக்குன்னு அபிஷேகம் பண்ணு. அப்ப இந்த 7 பிள்ளைகளை ஒதுக்கிட்டு 8வது தள்ளப்பட்டவனை கர்த்தர் எனக்குன்னு நீ அவனை அபிஷேகம் பண்ணு. அப்ப அது கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த நாளில இங்க பாருங்க, ஒரு எலிசா அவனுக்கு எத்தனையோ வேலை இருந்தாலும் அவன் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ததுனால கர்த்தர் அவனுக்கு விசேஷித்த ஒரு கிருபை கொடுத்திருந்தாரு. அவன் ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கவனமா கேட்கிறார். என்ன இவர் ஜெபம் பண்றான் பாருங்களேன். கூட இருக்கிற வேலைக்காரர் இருக்கான். நல்லா இதை கவனமா நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அற்புதம் இன்னைக்கு நடக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறக்க ஆரம்பிச்சிருவார். இப்ப இந்த ராஜா என்ன பண்றாரு, இவனை எப்படியாவது பிடிச்சிடணும், சீரியா ராஜா. அதனால படையை உள்ள அனுப்புறாரு, நிறைய வீரர்களை அனுப்பி அவன் எங்க இருக்கிறான்னு பார்த்து அவன் இருக்கிற இடத்துல போய் அவனை பிடிச்சு கொண்டுட்டு வர சொல்லி ஆட்களை அனுப்புறாரு. இப்ப அந்த படை வருது. அந்த படை வந்து எப்படி இருக்குது, அவன் தங்கி இருக்கிற இடத்துல எப்படி இருக்கிறாங்களாம். 14 வசனம். அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த இராணுவத்தையும் அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். இப்ப எலிசாவை எப்படியாவது பிடிச்சு கொண்டு போயிருந்துங்கிறதுக்காக சீரியா நாட்டு ராஜா என்னென்னத்தை அனுப்பினானா? குதிரைகளை அனுப்பினானா, ரதங்களை அனுப்பினானா, பலத்த இராணுவத்தை அனுப்பினானா. அவர்கள் ராக்காலத்திலே ராத்திரி நேரத்தில் எலிசா எங்க தங்கி இருக்கிறாரோ அந்த பட்டணத்தை சுற்றிலும் வந்து என்ன பண்ணிட்டாங்களா, வளைத்து கொண்டார்கள். இப்ப உள்ள ஊருக்குள்ள அவர் இருக்கிறாரு. இந்த ஊரை வந்து கேப்சர் பண்ணிட்டாங்க. சுத்திலும் வந்து பாளையம் இறங்கி பிடிக்க போறாங்க. சுத்திலும் ராணுவம் வந்து நிக்குது. யாருடைய ராணுவம்? சீரியா நாட்டு ராணுவம் நிக்குது. இப்ப இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் ஒருத்தன் இருக்கிறேன். 15 வசனம். தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரன் அதிகாலமே எழுந்து வெளியே புறப்படுகையில் இதோ ராணுவமும் குதிரைகளும் ரதங்களும் பட்டணத்தை சுற்றி கொண்டிருக்க கண்டான். அப்பொழுது வேலைக்காரன் அவனை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, என்ன செய்வோம்? இப்ப இந்த வேலைக்காரன் என்னத்தை பார்க்கிறேன்? ராணுவத்தை பார்க்கிறேன், பெரிய சேனையை பார்க்கிறேன், பலத்த அந்த யுத்த வீரர்களை பார்த்த உடனே அவன் அலறி அடிச்சு கத்தி உருண்டு பிறண்டு ஓடி போய் எலிசா கிட்ட சொல்றேன், ஐயோ நம்ம இனிமேல் என்ன பண்ண போறோம்? நம்மளை பிடிக்க சீரியா நாட்டு ராஜா ராணுவத்தை அனுப்பிட்டாரே. இப்ப அவர்கள் நம்மளை விட பலமுள்ளவர்களா இருக்கிறார்களே, ராணுவத்தோடு வந்திருக்கிறாங்களே, ஆயுதத்தோடு வந்திருக்கிறாங்களே, நமக்கு விரோதமாய் அவர்கள் பாளையம் இறங்கிட்டாங்களே, இனி எப்படி நம்ம பாதுகாக்கப்பட போறோம்? இனி எப்படி நம்மளுடைய வாழ்க்கை அமைய போகுதுன்னு சொல்லி அந்த வேலைக்காரன் அபாயகரமான ஒரு குரலை எழுப்புறான். பயங்கரமாய் அபயம் எடுக்கிறான், கத்துறான், கூக்குரல் எழுதான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, தாயே தகப்பனே, இன்னைக்கு நமக்கும் நம்முடைய கண்களில் பார்க்கிற சில காரியத்தை பார்த்துட்டு நம்மளும் அபயம் எடுக்கிறோம். ஐயோ வியாதி வருகிறது, வேதனை வருகிறது, கஷ்டம் வருகிறது, கவலை கடன் தொல்லை வருகிறது, பிரச்சனை வருது, போராட்டம் வருது. நம்மளை சுற்றில் இருக்கிற காரியத்தை பார்த்து இந்த வேலைக்காரன் எப்படி அபய குரல் எழுப்பினானோ அதுபோல இன்னைக்கு நாமும் கூட சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளை தான் பார்க்கிறோமே ஒழிய நம்மளை தெரிந்து கொண்டவர், முன்குறித்தவர், உருவாக்கினவர், நம்மளை உள்ளங்கையில வரைந்திருக்கிறவர், முடிகளை எண்ணி வைத்திருக்கிறவர், உன் பெயரை தன்னுடைய கையில பொறித்திருக்கிறவரை நம்ம மறந்து போய் விடுகிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. இப்ப இந்த எலிசா யார் என்பது இந்த வேலைக்காரனுக்கு தெரியல. ஏதோ வேலைக்காரனை சேர்ந்திருக்கிறானே ஒழிய நம்ம எந்த எஜமானன் கிட்ட இருக்கிறோம், அந்த எஜமானன் எப்படிப்பட்டவர் என்பது இந்த வேலைக்காரனுக்கு தெரியல. அதனாலதான் அவன் ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துறான். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்லவா? நம்ம எஜமானன் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லமையும் பயங்கரமும் பராக்கிரமும் உள்ளவர். அவர் சொன்னால் ஆகும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் சொன்னால் ஆகும். அவர் வைக்காததை எடுக்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், அவர் மரித்தோர்களையும் எழுப்புகிறவர், நம்முடைய எஜமானன் ஆகிய இயேசு கிறிஸ்து. அதை முதல்ல வேலைக்காரனாகிய நீ தெரிந்துக. அந்த வேலைக்காரன் எப்படி குருட்டு பார்வையோடு கத்துறான், ஐயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? வேலையா சுத்திலும் சீரியா படம் நிக்குதே, நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன்?
நம்மெல்லாம் அழிய போறோம். இதை கேட்கிற தம்பி, நீயும் இந்த குருட்டு வேலையாளை போலதான் இன்னைக்கு உன் கண்ணு குருட்டு கண்ணா இருக்கு. அதனாலதான் நீ பிரச்சனையை பெருசா பாக்குற, போராட்டத்தை பெருசா பாக்குற. உனக்கு இருக்கக்கூடிய போராட்டங்கள் தான் உனக்கு இன்றைக்கு பெருசா சீரியா படைகளை போல தெரியுது. ஆனா உன்னையும் என்னையும் உருவாக்கின கர்த்தருடைய வல்லமைய நம்ம அறியாமல் மனக்கண்கள் இன்னைக்கு மூடி இருக்கு தம்பி தங்கச்சி. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு பேசும்படி சொன்ன வார்த்தை, இன்னைக்கு கர்த்தர் உங்க ஆவிக்குரிய கண்களை திறக்க விரும்புறார். அப்படி திறந்துட்டாருன்னா நீ என்னெல்லாம் பார்க்கலாம். இப்ப கர்த்தர் எலிசா என்ன பண்றாரு பாருங்க. அந்த ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துனவனை பார்த்து ஒரு காஸ்பல் வேர்டு சொல்றாரு, ஒரு சால்வேஷன் வேர்டு சொல்றாரு, ஒரு நல்ல பில்டப் பண்ணக்கூடிய வார்த்தையை சொல்றாரு. 16வது வசனம், அதற்கு அவன் பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறதை பார்க்கலாம் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிஸ்டர் பயப்படாதீங்க. இந்த வேதத்துல 365 தடவைக்கு மேல எழுதி இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதே, 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 பயப்படாதே. திங்கக்கிழமை போய் கர்த்தரிடத்துல விசாரிச்சீங்கன்னா அவர் சொல்லுவார் பயப்படாதேம்பார். செவ்வாய்க்கிழமை போனீங்கன்னா அதே வார்த்தையை சொல்லுவார் பயப்படாதே. புதன்கிழமை போனீங்கன்னாலும் அதே வார்த்தையை சொல்லுவார் பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன். வியாழக்கிழமை போனீங்கன்னா பயப்படாதே, உன் வலது கரத்தை நான் பிடித்திருக்கிறேன். வெள்ளிக்கிழமை போனீங்கன்னா பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாகவே இரு. ஒவ்வொரு நாளுமே கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுது பயப்படாத, உலகத்தில் இருக்கிறவனை விட உனக்குள்ள இருக்கிற கர்த்தர் பெரியவர். இன்னைக்கு எந்த வியாதியை பார்த்து நீங்க பயப்படுறீங்க? எந்த செய்தி உங்களை பயமடித்து இருக்கு? எந்த பிரச்சனை இன்னைக்கு உங்களை கலங்கடிச்சிருக்கு? யார் நிமித்தம் நீங்க துக்கித்து போய் இந்த நாட்கள்ல உட்கார்ந்து இருக்கிறீங்க? யாரால உங்களுடைய இருதயம் இந்த நாளில பயமும் திகிலும் அடைஞ்சிருக்குது? இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, இந்த எலிசாவுடைய வேலைக்காரன் எலிசா மாதிரி இல்ல பாருங்களே. அப்ப ஏசப்பாவுடைய வேலைக்காரலாகிய நாம ஏசப்பா மாதிரி இருக்கணும். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வான் என்று கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். தாய் 10 அடி பாய்ச்சுன்னா பிள்ளை 20 அடி பாயனுங்க. ஏசப்பா மாதிரியே நம்ம அவரோட பவர்ஃபுல்லா ஊழியத்தை செய்ய பரிசுத்த ஆவியானவரை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப பாருங்களேன், இந்த வேலையாளுடைய கண்ணு குருடா இருக்குது. அதனாலதான் அவன் உலகத்தில் இருக்கிற சிப்பாய்களை பார்த்தான், உலகத்தில் இருக்கிற வீரர்களை பார்த்தான், உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு அபய குரலை எழுப்புறான். பயங்கரமா என்ன சொல்றான்? கத்துறான், ஐயோயோ என் ஆண்டவனே, நாம என்ன செய்வோம்? நம்மளை பிடிக்கிறதுக்கு ராஜா அனுப்பிட்டானே ஆளை, இனி நம்ம எங்க ஓடுவோம்? நம்மளை சுத்திலும் ஜனங்கள் நிக்கிறாங்களே, படை வீரர்கள் நிக்கிறாங்களே, ராணுவம் நிக்குது, கேடயத்தோடு இருக்கிறாங்களே, ஈட்டியோடு இருக்கிறாங்களே, இன்னும் இருக்கக்கூடிய சகல ஆயுதத்தோடு நிக்கிறாங்களே, நம்ம 2 பேர் தானே மலை மேல இருக்கிறோம், இனி நம்ம எப்படி தப்பிக்க போகிறோம் என்று சொல்லி ஐயோ என் ஆண்டவனே என்ன செய்வோம் என்று சொன்னான். அவனுக்கு எலிசா சொல்றான், பயப்படாத, நீ பார்க்கிறபடி கிடையாது, அவர்களோடு இருக்கிறதை விட நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுமா. இன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி சொல்றேன், உலகத்தில் இருக்கிறவனை விட உன் மேல தலைவில கைவை, எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிறவனை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். என்னை அழைத்தவர் யோனாவிலும் அவர் பெரியவர், என்னை தெரிந்து கொண்டவர் சாலமோனிலும் அவர் பெரியவர், என்னை முன்குறித்தவர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றை விட அவர் பெரியவர். அப்படிங்கிறத இன்னைக்கு திஷ்டாந்தரமா உன் உள்ளத்துக்குள்ள நீ எழுதி வைத்து அதை அனுதினமும் நீ பாரு தேவனுடைய பிள்ளைகளே, அதை நீ அனுதினமும் விசுவாசி. இப்ப எலிசா என்ன பண்றாரு? இவனை தைரியப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு வரி தான் சொன்னாரு. என்ன சொன்னாருன்னா 17 வசனம், அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி. இப்ப பயப்படுறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ணணும். திகைத்து போறவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ணணும். பதறுகிறவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? விண்ணப்பம் பண்ணணும். இவர் என்ன பண்ணினாரு? கைய வச்சாரா கண்ணுல? இல்ல. கைய பிடிச்சாரா? பிடிக்கல. இல்ல வேற ஏதாவது ஒண்ணு அவருக்கு செஞ்சாரா? ஒன்னும் செய்யல. நேரா என்ன பண்ணினார் தெரியுமா? விண்ணப்பம் பண்றாரு. அப்படின்னா ஜெபம் பண்றாரு. எலிசா என்ன சொல்லி ஜெபம் பண்றாரு? கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தரலும் என்றான். இதை கேட்கிற தம்பி தங்கச்சி, அப்ப ஏற்கனவே அவன் குருடனா? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப குருடனா இருந்தா எப்படி ரதத்தை பார்த்தான்? அங்க இருக்கிற சீரியா படையை அவன் எப்படி பார்த்தான்? அப்ப அவனுக்கு பார்வை இருக்கிறது. அவன் உலக பார்வை உள்ளவனா இருக்கிறான். அவனுக்கு உலகத்தில் இருக்கிறதெல்லாம் தெரியும். அப்ப எலிசா என்ன ஜெபம் பண்றாரு? இன்னொரு ஜெபம் பண்றாரு, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறங்க. அப்ப என்ன கண்ணு திறக்கப்படணும்? ஒரு கேள்விக்கு பதிலு, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும். இதை கேட்கிற தம்பி, உனக்கு புரியுதா இதோடைய ஆழம்? உன் கண்ணு உலகத்தை பார்க்கிற கண்ணு. நீங்க இருக்கிற ஃபேனை பார்க்கிற, லைட்டை பார்க்கிற, என்ன பார்க்கிற, கேமராவை பார்க்கிற, இங்க இருக்கக்கூடிய எல்லாம் இது உலகத்தில் இருக்கிற ஒரு பார்வை.
ஆனா இதை விட இந்த இடத்துல இருக்கிற தூதர்களை பார்ப்பது, இந்த இடத்துல இருக்கிற ஆவியானவரை பார்ப்பது, இந்த இடத்துல இருந்து பரலோகத்தினுடைய மகிமையை பார்க்கக்கூடிய ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்பட்டுச்சுன்னு வச்சுங்களே, நீங்க இப்படி பயப்பட மாட்டீங்க, இப்படி உட்கார்ந்து இருக்கிற மாட்டீங்க, உங்க முகம் இப்படி துக்க முகமா இருக்காது. தேவனுடைய பிள்ளைகளே பாருங்க, எம்மா ஒரு சீசர்ல பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு, ஏப்பா துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து போகிறதுல பேசிக்கிட்டு போற காரியம் என்னப்பா, ஏன் துக்கமா போறீங்க, ஏன் உங்க முகம் துக்கமா இருக்கு, ஏன் நீ கவலையோடு போய் கொண்டிருக்கிறீங்க, அதுக்கு ஏன் எருசலேமை விட்டுட்டு எம்மா ஊருக்கு நீங்க ஏன் போறீங்க? அப்ப இவங்க சீசர்கள் சொல்றாங்க, நாட்டில் நடக்கிறது உனக்கு தெரியாதா, எருசலேமில் நடந்துகிட்டு இருக்க செய்தி உனக்கு தெரியாதா, நாங்க இயேசு என்கிற ஒருத்தருடைய சீசர்கள், அவர் அப்படி இருப்பாரு இப்படி இருப்பாரு அப்படி செய்வாரு இப்படி செய்வாருலாம் நாங்க நினைச்சோம். ஆனா இப்ப அவரை பிடிச்சி சிலுவையில அடிச்சுட்டாங்க, அவருடைய ஓட்டம் முடிஞ்சு போச்சு, அதனால நாங்க பழையபடி எங்க வேலைக்கு போய்கிட்டு இருக்கோம்னு அவங்க சோர்வான வார்த்தைகளை பேசுறாங்க. ஏசப்பா அவங்களுக்கு வசனங்களை எடுத்து சொல்லும் பொழுது வசனம் சொல்கிறது அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததான். இதை கேட்கிற தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே, இப்ப இந்த இடத்துல எலிசா என்ன சொல்றான், இவன் கண்ணை திறங்க, இவனுக்கு ஆவிக்குரிய கண்களை தாங்க, பரலோகத்தை பார்க்கிற கண்களை தாங்க, தூதர்களை பார்க்கிற கண்களை தாங்க, உலகத்தில் இருக்கிற இன்னொரு மகிமையான கண்கள் இவனுக்கு திறக்கப்படட்டும் என்று சொன்ன உடனே அடுத்த நிமிஷம் பாருங்களேன், உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப ஏற்கனவே கண்ணை திறக்கிறதுக்கு முன்னாடியே எலிசாவை சுற்றிலும் அது இருக்குது, ஆனா அவனுக்கு தெரியலையே, அதனாலதான் அவன் பயந்தான். இப்ப கண்ணு திறந்த உடனே அவன் கண்ணுல உலகம் தெரியல, உலகத்தில் இருக்கிற ரதம் தெரியல, உலகத்தில் இருக்கிற குதிரைகள் தெரியல, உலகத்தில் இருக்கிற சீரியா படைகள் தெரியல, பரலோகத்தினுடைய படைகள், பரலோகத்தினுடைய தூதர்கள், பரலோகத்தில் இருக்கிற மகிமை அவன் கண்ணுல தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அதை யாரை சுத்தி இருக்குதுன்னு வேதம் சொல்லுது பாருங்க, எலிசாவை சுற்றிலும் அடுத்து மலைகளை சுற்றிலும். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. பாருங்க, அந்த வேலைக்காரன் கண்கள் திறந்தார், இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை. புரியுதா நான் சொல்ற பாயிண்ட் உங்களால புரிஞ்சு கொள்ள முடியுதா? எலிசாவை சுற்றிலும் அக்கினி குதிரை இருக்குது, அக்கினி ரதம் இருக்குது, அப்படியே அந்த அக்கினியும் ரதமும் குதிரைகளும் மலை முழுவதும் இருக்கிறதை அவன் கண்டான். அப்ப இன்னைக்கு கர்த்தர் எதை செய்ய உங்களிடத்துல விரும்புறாரு, நீங்க உலக பார்வை உள்ளவர்களா இருக்கிறீங்க, உங்களுடைய பார்வையினுடைய லிமிட் எவ்வளவு தெரியுமா? இங்க இருந்து பாத்தீங்கன்னா அந்த ரோட்டு தொலை உங்களால பார்க்க முடியும், அதுக்கு மேல இருக்கிற பொருளை உங்களால பார்க்க முடியாது, அவ்வளவுதான் உங்களுடைய பார்வைக்கான பவர். உங்களுடைய பார்வை இவ்வளவு தூரம் தான் டிஸ்டன்ஸ் போகும். ஆனா ஆவிக்குரிய கண்கள் ஒரு மனுஷனுக்கு திறக்கப்பட்டா அவன் எதெல்லாம் பார்க்கலாம் தெரியுமா? முழு பரலோகத்தை இங்க இருந்தே பார்க்கலாம். நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தை எடுத்து வாசித்து பாருங்க, அங்க ஒரு மனிதனுடைய பார்வை பூமியில் அவன் இருக்கிறான், அவன் பார்த்த தொலைவை வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 55வது வசனத்தை எடுத்து, அங்கு ஒரு மனிதன் சாதாரண ஒரு பணிவிடைக்காரன், ஒரு பந்தி விசாரிப்புக்காரன், ஒரு சாதாரணமான வந்து பார்த்தா சர்வெண்ட், அவரு தேவனுடைய மகிமையினால் கண்கள் திறக்கப்பட்ட உடனே அவர் பார்த்த லிமிட், அவர் பார்த்த தூர டிஸ்டன்ஸ் வேதம் சொல்லுகிறது பாருங்கள். அப்போஸ்தலர் 7:55, அவன் பரிசுத்த ஆவியினால் நிறந்தவனா வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. புரியுதா? இதோட ஆழம் புரியுதா? ஒரு மனுஷன் பூமியில இருக்கிறான், சாதாரண ஆளா இருக்கிறான், ஆனா அவன் வானத்தை கண்களை ஏறெடுத்து பார்த்தா அவன் கண்ணுல யாரு தெரியுறா? வானம் திறந்து இருக்கிறதையும் தேவ தூதர்கள் நிற்கிறதையும் அங்கு இயேசு கிறிஸ்து இருக்கிறதையும் அவர் வலது பக்கத்தில் இருக்கிறதையும் அவன் கண்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. ஆனா அவன் இந்த பூமியில சாதாரணமான ஆள் தாங்க, மற்றவங்களுடைய பார்வையில் அவன் வேலைக்காரன் தாங்க, மற்றவங்களுடைய பார்வையில் அவன் ஒரு பணிவிடைக்காரன் தாங்க, மற்றவங்களுடைய பார்வையில் அவன் ஒரு சமையல்காரன் தாங்க. ஆனா அவனுக்கு தேவன் கொடுத்த கண்கள் இருக்கு, அவனுடைய கண்கள் உன்னதத்தை பார்க்கிற கண்கள், பரலோகத்தை பார்க்கிற கண்கள், வலது பக்கத்தை பார்க்கிற கண்கள், இயேசு கிறிஸ்து நிற்கிறதை பார்க்கிற கண்கள். அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் ஸ்தேவானுக்கு கொடுத்திருந்தார். இன்னைக்கு இதை கேட்கிற உங்களுக்கும் அதை கொடுக்க விரும்புறார். எத்தனை பேர் இதை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்க? நீ உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தா இந்த உலகத்தை பார்த்தாலே போதும்ன்றதுங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க அப்படி இருக்க கூடாதுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் என் கண்ணை
திறந்துருங்க ஆண்டவர். என் கண்ணு இனி இந்த உலகத்தை பார்க்க கூடாது, வியாதிகளை பார்க்க கூடாது, வறுமைகளை பார்க்க கூடாது, கடன் தொல்லைகளை பார்க்க கூடாது, பற்றாக்குறையை பார்க்க கூடாது, இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டத்தை பார்க்க கூடாது. நான் பரலோகத்தை பார்க்கணும், தூதர்களை பார்க்கணும், வருகைக்கான அடையாளங்களை நான் பார்க்கணும். இனி என்னுடைய கண்கள் இந்த உலகத்தை பார்க்காமல் உன்னதத்தை பார்க்கிற கண்கள், ஸ்தேவானுடைய கண்களா என்னுடைய கண்களை மாற்றும். இன்னும் வேதத்துல யாருடைய கண்கள்லாம் கர்த்தர் திறந்தார் என்பதே உங்களுக்கே தெரியும். ஆனாலும் நான் சில வசனங்களை உங்களுக்கு நினைப்பூட்ட ஆவியானவர் எனக்கு நினைப்பூட்டி உங்களோடு சொல்ல சொன்னாரு. ஏசாயா 42 அதிகாரம் 16 வசனத்தை இதுக்கு ஆதாரமாய் நம்ம வாசித்து பார்க்கலாம். அங்க கர்த்தர் செய்கிற மகத்துவ கிரியைகளில் எப்படிப்பட்ட காரியத்தை உங்களுக்கும் எனக்கும் சபைக்கும் இங்க இருக்கிற பார்க்கிற லைவ்ல இருக்கிற எல்லாத்துக்கும் செய்ய விரும்புறாருன்னு ஏசாயா 42 அதிகாரம் 16 வசனத்தை வாசித்து பார்க்கலாமா? குருடரை அவர்கள் 848 பக்கம், ஏசாயா 42:16, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி. ஒருவேளை இன்னைக்கு எனக்கு எதுவுமே தெரியல பிரதர், பரலோகமும் தெரியல, பாதாளமும் தெரியல, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல, எனக்கு இங்கே பிரச்சனை தான் பெருசா தெரியுதுன்னா நீ ஒரு ஆவிக்குரிய குருடன். அப்ப அந்த ஆவிக்குரிய குருடனை கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னா, வேதம் சொல்லுது, குருடர்களை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளிலே அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையுமாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது இருப்பேன். அறியாத ஒரு பாதை இருக்குதான், தெரியாத ஒரு வழி இருக்குதான், அதுல உங்களை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு எதெல்லாம் இருட்டா இருக்குது அதெல்லாம் வெளிச்சமாக மாக்குவார். இன்னைக்கு என்ன தெரியுமா, என் எதிர்காலம் எப்படி பிரதர் இருக்கும், இருட்டா தெரியுது. என் பிள்ளையை எங்கே கொண்டு சேர்க்கறது, என் பிள்ளைய திருமணத்துக்கு என்ன பண்ணுவது, எப்படி இந்த காரியம் நடக்கும், ஐயோ நான் என்ன பண்றது. நிறைய பெற்றோர்கள் இன்னைக்கு கவலைப்படுறதெல்லாம் பிள்ளைகளுக்காக தான். என்ன பண்றது, இந்த பிள்ளையை போய் ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு, இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, இந்த பிள்ளையை வச்சுக்கிட்டு எனக்கு இரவும் பகலும் தூக்கம் இல்லை. இன்னைக்கு நிறைய பெற்றோர்களுடைய வருத்தமும் வேதனையும் அதுதான். அருமையான தம்பி தங்கச்சி, உனக்கு முன்னாடி என்ன இருளா இருக்குதோ அதை வெளிச்சமாய் மாற்றுவதற்கு உன் கண்களை கர்த்தர் திறக்க விரும்புறாரு. அடுத்து பாருங்க, கோணல்கள். இன்னைக்கு நமக்கு கோணல் நிறைய இருக்கு. என்ன பண்ணாலும் கடைசியில முடிவு பார்த்தா பிரச்சனையா தான் பிரதர் முடியுது. வாங்குற சம்பளத்துல கடைசியில பார்த்தா நஷ்டத்துல தான் போய் முடியுது. எந்த பிரச்சனைக்கு போனாலும் அதுல கடைசியில கெட்ட பேர் தான் எனக்கு வருது. எல்லா இடத்துலையும் என் வாழ்க்கை கோணலும் மாறுமாடுமா இருக்குதுன்னு சொல்லி ஒருவேளை கலக்கத்தோடு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா கர்த்தர் சொல்றாரு, இனி உங்களுடைய வாழ்க்கையில கோணல்களை கர்த்தர் செவ்வையாக்கி கடைசியில வரியில சொல்றாரு, நான் அவர்களை கைவிடாது இருப்பேன். யார? குருடர்களை. ஒருவேளை இன்னைக்கு அந்த வேலைக்காரனாகிய அந்த எலிசானுடைய வேலைக்காரன் கண்ணு எப்படி குருடா இருக்கறனால ஐயோ 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 ஐயோன்ட்டு அவன் கத்துனானோ, அதுபோல இன்னைக்கு நாமும் கூட பரலோகத்தை பார்க்க முடியாதபடி, வேதத்தினுடைய ஆழத்தை பார்க்க முடியாதபடி, கர்த்தருடைய நடத்துதலை புரிந்து கொள்ள முடியாதபடி. பாருங்களே, சீசர் ஆபிரகாம் தன்னுடைய வேலையால அனுப்புறார், நீ போய் ரெபேக்கால் போய் என் மகனுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வாப்பான்னு அனுப்புறார். முன்ன பின்ன தெரியாத ஒரு ஊர். இவனே ஒரு ஆபிரகாம் கிட்ட தஞ்சம் புகுந்திருக்கிற ஒருத்தன், எலையேசர், சொந்த மகன் கிடையாது. அந்த இடத்துல வந்து ஆபிரகாமோட ஒட்டிக்கிட்டான். இப்ப ஆபிரகாம் வணங்குகிற தெய்வத்தை இவனு தெரிந்து கொண்டான். இப்ப ஆபிரகாம் கூப்பிடுறாரு, எலையேசர் என் மகன் வயது வந்துட்டான், அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், நான் போக முடியாது, அதனால என் இனத்தார் இடத்துல நீ போ, என் சொந்த இடத்துல நீ போய் என் பிள்ளைக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வா அப்படிங்கிற. அப்ப அவரு சொல்றாரு, எலையேசரு ஒருவேளை பொண்ணு வர சம்மதி காட்டி இவனை இங்கிருந்து அங்க கூட்டிட்டு போலாமா அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறார். அதுக்கு அவரு சொல்றாரு, ஆபிரகாம் இல்ல இல்ல இல்ல, இவனை கூட்டிட்டு போனா கண்டதெல்லாம் பார்க்கறதெல்லாம் கேள்வி கேட்டுருவேன், இந்த பொண்ணு அந்த பொண்ணு அந்த பொண்ணுன்னு கையை காட்டிடுவேன், அதனால இவனை கூட்டிட்டு போக கூடாது, நீ போய் அங்கிருந்து உனக்கு ஒரு பொண்ணை ஆண்டவர் காண்பிப்பார், கூட்டிட்டு வா. அதுக்கு அவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புவார். அதாங்க அதில் உள்ள ஸ்பெஷல் என்னன்னா, கர்த்தர் உனக்கு முன்னாடி தூதனை அனுப்புவார். இப்ப இந்த வேலையாளுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா, எப்படி இதை நான் நடத்த போறோம். ஒரு பொறுப்பு கொடுத்துட்டா நமக்கு ஒரு பயம் வந்துடும். உனக்கு இருளா இருக்கிறதை வெளிச்சமாய் மாற்றுவாரு, உன்னை கைவிடாத அவர் இருப்பாரு. இப்ப என்ன பண்ணிட்டாரு, அந்த எலையேசர் போறப்ப எம்பிட்டு ஜெபம் பண்ணியிருப்பார் தெரியுமா, எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா. ஒரு பொறுப்பு வாங்கிட்டு பாருங்கன்னா அந்த பொறுப்பை நிறைவேற்றுகிற வரையும் உங்களுக்கு ஒரு கற்ப வேதனை பிடிக்குங்க, ஒரு கற்ப வேதனை உங்க உள்ளத்துக்குள்ள இருக்கும். ஏன்னா அதை செய்து முடிக்கணுமே,
அதை நல்லபடியா முடிக்கணுமே, கர்த்தருக்கு மகிமையா முடிக்கணுமே, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தும்படி அதை முடிக்கணுமேன்னு சொல்லி இரவும் பகலும் அதே சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கும். நம்முடைய பிள்ளைகள் இடத்துல நான் பல முறை கேட்டிருப்பேன். அவங்களுக்கு இங்க பொறுப்பு கொடுத்துருப்பேன். அவங்கள்ட்ட விசாரிச்சா அவங்க சொல்லுவாங்க, ராத்திரிலாம் தூக்கம் வரல, பைபிள் படித்தோம், ஜெபம் பண்ணணும், ஃபாஸ்டிங் போட்டோம், அந்த வேலையை முடிக்கிற வரை எங்களுக்கு நிம்மதி இல்லை, எங்கள் வேலையெல்லாம் நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டு இந்த வேலையில தான் எங்களுடைய கவனத்தை செலுத்தணும்னு சொல்கிறத நான் பல பிள்ளைகளிடத்தில் நான் கேட்டிருக்கிறேன், பார்த்துருக்கிறேன். அதை என் கண்கூடாவே நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னா அந்த பொறுப்பு மேலே அவங்க வச்சிருக்கிற அந்த பாரம், அதை செய்து முடிக்கணுமே அவங்க வச்சிருக்கிற அந்த அர்ப்பணிப்பை நான் பார்த்து திகைத்தது உண்டு. இதே போல இந்த எலையாசர் எவ்வளவு பிரயாசப்பட்டு போறேன், ஆனா அவனுக்கு தெரியல, நமக்கு முன்னாடி ஒரு தூதன் போய்கிட்டு இருக்கிறாரு, அவரு வழிகாட்டுவார்னு தெரியல. கரெக்டா பாருங்க, துறவண்டைகள் வந்து நின்றான். அங்கதான் அவனுக்கு தாகம் எடுக்குது, அங்கதான் ஒட்டகங்களுக்கு தாகம் வருது. இதுக்கு முன்னாடி அவன் யாரையாவது பார்த்து கேட்டிருக்கலாமே, ஏன் அவன் போய் கேட்கல? ஏன் இந்த துறவண்டைக்கு வர்றேன்? அந்த துறவண்டைக்கு கூட்டிட்டு வந்தது யாரு? அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி தாகம் எடுக்க வைத்தது யாரு? வேதம் சொல்லுது, என்னை அன்றி உங்களால் ஒன்று செய்ய கூடாது. சரி, இவன் போய் கேட்குற நேரம் அங்கே நிறைய பெண்ணு வந்திருந்தா எல்லா பெண்ணையும் தானே கேட்டிருப்பேன். ஆனால் அன்னைக்கு பார்த்து சிங்குலர் நபர் தான் வர்றாங்க. ஒரே ஒரு ரெபேக்கால கர்த்தர் கூட்டி, கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இத்தனை நாள் அவளோட 10 பேர் வந்திருப்பாங்க, இன்னைக்கு யாருமே வரலன்ட்டாங்க. ஆனால் அவ தண்ணி எடுக்க வர்றா, தனித்து வர்றா. ஏன் வர்றா? அவளை ஆண்டவர் தனிமைப்படுத்துறாரு. அவளுடைய வாழ்க்கையில பல சிறுமைகளை கொடுத்து தனிமைப்படுத்தி அவ நினைச்சிருப்பா, என் கூட குளத்தண்டைக்கு வர ஒருத்தர் இல்லையே, ஊற்றண்டைக்கு என் கூட வர ஒருத்தர் இல்லையே, எனக்கு எத்தனை சிநேகிதர் இருந்தாலும் என் கூட யாருமே இல்லையே, நானா போறேனே, நானா தனித்து வந்திருக்கிறேனே. எப்படி யோசித்து பாருங்கள். அவளா வர்றா, அன்னைக்கு பார்த்து ஒருத்தன் தண்ணி கேட்கிறேன். அவ என்ன பண்ண, இவனுக்கு மட்டும் எப்படி தண்ணி குடிக்கிறது? அவ இறக்கத்துல பேறு பெற்றவள், அவ இறக்க சுபாவம் உள்ளவள். அந்த சுபாவத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்திருக்கிறாரு. அவ சொல்றா, நீங்கள் குடிங்க, உங்க ஒட்டகத்துக்கு நான் தண்ணீர் வார்க்கிறேன்னு சொல்லி ஒட்டகங்களுக்கும் வார்க்கிறா. எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலையை செய்யற பாருங்க. இப்ப எப்படி நீங்க ஊழியம் செய்ய போறப்ப எவ்வளவு கஷ்டமா இருக்கு. வீடு வீடா போறப்ப நீங்க முதல்ல நினைக்கிறீங்க, பிள்ளைகளை யார் பார்க்கறது? தென்னோலும் ஊழியத்துக்கு போனா நம்முடைய குடும்பம் என்ன ஆகிறது? ஓய்வெடுக்க வேண்டிய நேரத்துல ஊழியத்தையும் இவர் கொடுத்துட்டாரே. கொஞ்ச நேரம் தானே சாயந்தரம் ஓய்வு எடுக்கிறோம், பகலெல்லாம் நம்ம வேலை பார்த்துட்டு சாயந்தரம் வந்து ஓய்வு எடுக்கிறப்போ ஒரு ஊழியமா? அந்த ஊழியத்துக்கு போறதுனால இன்னும் எங்களுடைய சரீரம் பலவீனப்ப எத்தனை கேள்விகள். இப்ப இவன் நினைப்பான், நான் தண்ணி மோக்க வர்ற நேரம் பார்த்து இவரு கேட்டு இவருக்கு கொடுத்தா பத்தாதுன்னு சொல்லி ஒட்டகத்து மேல இறக்கப்பட்டு ஒட்டகத்துக்கு கொடுத்து என் இடுப்பு என்ன ஆகிறது? நான் எத்தனை முறை குளத்துக்குள்ள இறங்குறது, எத்தனை முறை தண்ணியை தூக்கிட்டு வெளியே வர்றது, எத்தனை முறை நான் ஊத்துறது? ஒவ்வொரு ஒட்டகம் 100 லிட்டர் குடிச்சாலும் 10 ஒட்டகம் 1000 லிட்டர் தண்ணி குடிக்குமே. இவ்வளவு தண்ணிக்கு நான் எங்க போறது? இது யோசிக்கவே அவ இல்லைங்க. போறா, இறங்குறா, ஊத்துறா, இறங்குறா, ஊத்துறா, உறங்குறா, ஊத்துறா. அவன் நினைக்கல, நமக்கு இந்த ஒட்டகத்தின் மூலியமா ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு, இந்த எலையாசர் மூலியமா ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. இந்த நாளில் நான் புறப்பட போறேன், ஏன்னே கூட்டிட்டு போகத்தான் இந்த ஒட்டகம்லாம் வந்திருக்குது. இன்னைக்கு நான் எந்த ஒட்டகத்துக்கு தண்ணி ஊத்துறனோ அந்த ஒட்டகத்துல தான் நான் ஏறி பிரயாணம் பண்ண போறேன்னு அவளுக்கு தெரியாதுங்க. கர்த்தர் முன்னாடி ஒரு ஒட்டகத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருந்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அப்ப எலையாசரை சரியான பாதையில கூட்டி போனார். அப்ப அவர் எலையாசர் சொல்றாரு, என்னை நேர்வழியாய் நடத்தி கொண்டு வந்த கர்த்தர். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப நீங்க யார் வீட்டுல ஜெபிக்க போறீங்களோ அந்த வீடெல்லாம் உங்க பேர்ல எழுதப்படும். கைத்தட்டி, நீங்க பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க போறீங்க. தம்பி தெரிஞ்சுக்கங்க, நீங்க போற தம்பிகள்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் பிரயாசப்பட்டு நீங்க வீடு வீடா போறீங்க இல்லையா, அந்த வீடுகள்ல வரக்கூடிய ஆத்மா அறுவடைய கர்த்தர் உங்க பொன்னான பெயர்ல எழுதி வைப்பார். நீ போய் சொன்னதுனால இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டுச்சுன்னு. அப்ப நீங்க ஆண்டவருடைய வருகையில் அங்க நீ போகும் பொழுது அந்த ஆத்மாக்கள் உங்களுக்கு கிரீடமா இருக்கும், மகுடமா இருக்கும். மகிமையின் கிரீடமா, ஜீவ கிரீடமா, வாடாத கிரீடமா, சந்தோஷத்தின் கிரீடமா, எழுப்புதலின் கிரீடமா, ரட்சிப்பின் கிரீடமா அது அங்க இருக்கும். அப்ப நீங்க நினைப்பீங்க, அன்னைக்கு மட்டும் நான் ஒருவேளை போகாமல் இருந்திருந்தா என் வாழ்க்கை வேற மாதிரி போயிருக்குமே. அன்னைக்கு மட்டும் அவ தண்ணி கொண்டு வராம வந்திருந்தானா இந்த ஆத்மா அந்த இந்த பெரிய கிருபை அவ பெற்று கொண்டிருப்பாளா? அவளை கர்த்தர் தனிமைப்படுத்தி கூட்டிட்டு வர்றாரு. நீ தான் போகணும், உனக்கு தான் அவங்க வந்திருக்கிறாங்க, உனக்கு தான் அவங்க காதணி, கழுத்தணி, மூக்கணி, வாயணி எல்லாம் தூக்கிட்டு வந்திருக்குது, நீ தான் தனித்து போ. அப்ப தனிமைப்படுத்தப்பட்டது நல்லது. அதனாலதான் எலையாசரை அவ கரெக்டா சந்திக்க கர்த்தர் நேர்வழியில நடத்தினார். உன் வாழ்க்கையிலையும் தனிமை, வேதனை, கஷ்டம், வேதம் சொல்லுது இக்காலத்து பாடு இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. தனிமைப்படுத்துறாரா, அதுல ஒரு மகிமை இருக்கு தம்பி, தங்கச்சி, தாய, தகப்பனே. தாவீது அழகா சொல்றார், உத்தரப்பட்டது நல்லது, அதனால உம்முடைய பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன். இப்ப இங்க பாருங்களேன், வேதம் சொல்லுது, குருடர்களே அறியாத ஒரு வழி. நான் ஊழியத்துக்கு வரும் பொழுது இப்படி எல்லாம் ஊழியம் செய்வேன்னு நான் நினைச்சேனா? என்னுடைய மூளையில எட்டிருச்சா? எட்டவே கிடையாது. என்ன செய்ய போறோம், எப்படி நடத்த போறோம்,
எப்படி நம்முடைய வாழ்க்கை எதிர்காலம் அமைய போகுது? எத்தனை கேள்விகள் நடுவில் நாங்கள் ஊழிய பாதையில் நின்றுக்கிறோம். ஆனால் கர்த்தர் பாருங்க, குருடராய் நாங்கள் இருந்தாலும் அவருக்கு பார்வை தெரிந்தவர். அவர் கரெக்டாக நடத்தினார். நீ வாப்பா, நான் உன்னை கைவிடாது இருப்பேன் கடைசி வரையும். நீ என்னை நம்பி இருக்கிறபடினா உனக்கு நான் கண்மலையும் கோட்டையும் அரணும் பெலனும் துருகமா இருப்பேன்னு இன்று வரை இந்த ஊழியத்தை நடத்துறார். கைத்தட்டிக்கிறது. அதனால நீங்க சோர்ந்துடாதீங்க. நீங்க போற வீடுகளில் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். நீங்க விதைத்திருக்கிற வார்த்தைகள் அது 30ஆக 60ஆக 100ஆக பலன் கொடுக்கும். அது தரையில விழுகாது. நீங்க பிரயாசங்கள் வேஸ்டா போகாது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, உங்களுடைய அந்த பிரயாசங்கள் ஒரு நாள் விருதாவாய் போகாது என்பதை அறிந்து நீங்கள் அதில் ஸ்திரப்பட்டு பலப்பட்டு விருத்தி அடையுங்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. சரி, அடுத்து பாருங்களேன், ஆகாருக்கு கர்த்தர் எப்படி ஒரு அற்புதம் செய்தார். அவர் கண்ணை எப்படி திறந்தார். 2வது முறை தன்னுடைய குடும்பத்தை விட்டு அவர் புறப்பட்டு ஓடுறா. ஆதியாகமம் புஸ்தகம் 21:19 வசனத்தை வாசிக்கலாம். அங்க நடக்கிற ஒரு முதல் முறை ஒரு ஆட்டம் விட்டு ஓடிட்டா. கர்த்தர் சொன்னார், உன் நாச்சியார்கிட்ட போய் பேசாம இருந்தாரு. இப்ப அவர்களே இவளை துரத்தி விட்டுறாங்க. ஆதியாகமம் 21:19. தேவன் அவளுடைய கண்களை கைத்தட்டுங்க பார்க்கலாம். இப்ப பிள்ளை சாக போறேன். 16 வசனம், பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்துல போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். நல்லா கவனிக்கணும். வேலைக்காரியை கல்யாணம் முடிச்சுட்டு வேலைக்காரியை தன்னுடைய மனைவியாக மறுமனையாட்டியாக சேர்த்துக்கிட்டு குழந்தைய கொடுத்துட்டு குழந்தை பிறந்த ஒருபாடு மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு துரத்தி விட்டுட்டேன். போ, ஒரு குடம் தண்ணி. அவள் கொடுத்த கிஃப்ட் என்ன கொடுக்குறேன் தெரியுமா? ஒரு குடம் தண்ணியை அவள் தோல்ல தூக்கி வச்சு பிள்ளைய கையில கொடுத்து கூட்டிட்டு போன்ட்டேன். எங்கேயாவது போ, அவ்வளவுதான். ஒரே வரியில சொல்லி துரத்தி விட்டுட்டேன். இப்ப அவ எங்க போவா? கையில குழந்தை, ஒரு குடம் தண்ணி, எங்க போய் வாழ்வா? அந்த குழந்தைக்கு அவ என்ன பண்ணுவா? நம்பினவனே எவ்வளவு பெரிய வேதனையான வார்த்தையை சொல்லிட்டேன் பாருங்க. சேர்த்து வச்சவ சாராய் துரத்தி விட சொல்றா, சேர்ந்து வாழ்ந்தவன் துரத்தி விடுற. அவன் கொடுத்த சீரு வரிச ஒரு கூட தண்ணியை கொடுக்குறேன், துரத்தி விட்டுட்டு அவன் பேசாம வீட்டில் போய் உட்காந்துக்கிட்டேன். இவன் எங்க போவா பாருங்களே. 14 வசனம், ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் உருத்துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே கொஞ்சம் அப்பம் எத்தனை நாளைக்கு வரும்? கொஞ்சம் தண்ணி எத்தனை நாளைக்கு வரும்? ஒரு புருஷன் மனைவிக்கு கொடுக்கிற அந்த காரியம் என்ன தெரியுமா? இதுக்கு காரணம் அவ என்ன சொல்றா, மனைவி என்ன சொல்றா பாருங்களே. வசனத்தை வாசிக்கலாம். புறம்பே தள்ளு, புறம்பே தள்ளு, புறம்பே தள்ளு, புறம்பே தள்ளு, இதவே சொல்லிக்கிட்டு இருக்கா. 12 வசனம். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும். ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதையெல்லாம் கேள். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடினால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன். இங்க பாருங்களே, அவ காலையில கர்த்தர் சொல்றாரு, அவ சொல்றபடி செய்ய. அன்னைக்கு அவ சொன்னதை கேட்டு தானே இவளோடு நீ கூடி வாழ்ந்த. இப்ப அவ துரத்தி விட சொல்றாள், துரத்தி விடு, அவனையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொன்ன உடனே கொஞ்சம் அப்பத்தை கொடுத்து தண்ணியை கொடுத்து துரத்தி விட்டுட்டேன். இப்ப இவ அப்பமும் தீர்ந்து போச்சு, தண்ணியும் தீர்ந்து போச்சு. 15 வசனம், துருத்தியிருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழ் விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் போய் தூரத்தில் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஒரே வரியில் நம்ம படிச்சுட்டு அடுத்த வசனத்துக்கு போயிடுறோம். எவ்வளவு கிளேசமா இருக்கும் யோசித்து பாரு. எவ்வளவு வருத்தமா இருக்கும், எவ்வளவு அவளுடைய இருதயம் உடைஞ்சிருக்கும். பிள்ளை நல்ல பேசுற பிள்ளை, நல்ல ஓடி ஆடி விளையாடுற பிள்ளை, அந்த பிள்ளை சாகிறத நான் எப்படி பார்க்கறது? காரணம், சாகிறதுக்கு என்ன காரணம்? அப்பமும் தீர்ந்து போச்சு, தண்ணியும் தீர்ந்து போச்சு. இது வனாந்தரம். நான் எங்க போறது அப்பத்துக்கு, எங்க போறது தண்ணிக்கு? என்னை ஆதரிக்க வேண்டிய 2 பேருமே என்னை துரத்திட்டாங்களே. ஒருவேளை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில துரத்தப்பட்ட நிலையா? அப்பா அம்மாவை கைவிட்டுட்டாங்களா? பெத்த மகன் கைவிட்டுட்டாங்களா? பெத்த மகள் கைவிட்டுட்டாங்களா? நம்பினவர்கள் எல்லாம் உங்களை துரத்திட்டாங்களா? இன்னைக்கு என்ன பண்ணுவோம் என்று சொல்லி ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்க வேதனையோடு கலக்கத்தோடு கண்ணீரோடு இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். அல்லது லைவில் இருக்கிற யாரோ ஒரு நபர், இன்னைக்கு எல்லாராலும் நான் கைவிடப்பட்டுட்டேனே, இனி நான் எப்படி இந்த வனாந்தரத்தில் அந்த உலகத்துல நான் வாழ போறேன்? என் மேல அக்கறை காராட்ட, அன்பு பாராட்ட, எனக்காக எதையாவது ஒன்று செய்யறதுக்கு ஒருத்தர் இல்லையே என்று சொல்லி இந்த ஆகாரை போல இன்றைக்கு வனாந்தரத்தில் நின்று நீ அழுது கொண்டு இருக்கலாம். அந்த மகளுக்கு தான் கர்த்தர் என்ன செஞ்சார் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது பாருங்கள். 17 வசனம், தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்தில் இருந்து
ஆகாரை கூப்பிட்டார். ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்து? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டாள். போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். கைகளை தட்டி கர்த்தர் கண்களை திறந்தா துறவை அவள் கண்டாள். பக்கத்துல கை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் திறந்தாருன்னா உங்களுக்கு துறவு தெரியும். கர்த்தர் திறந்தாருன்னா உங்களுக்கு அந்த அற்புதம் தெரியும். அப்ப கண் இதுக்கு முன்னாடி அவ பாக்குறா, அங்க துறவு இல்லை, அதுக்கு ஒரு ஊற்று இல்லை, அந்த இடத்துல ஒரு குளம் இல்லை, அந்த இடத்துல ஒரு வாக்கே இல்லை. ஆனா இப்ப கர்த்தர் அவளுடைய கண்களை திறக்கிறாரு. அப்படின்னா இந்த கண்ணு என்ன கண்ணு? ஆவிக்குரிய கண்ணு. இவளுடைய கண்கள் வேறு உலகத்தை பார்க்கக்கூடிய கண்கள். இவளுடைய கண்கள் மகிமையை பார்க்கக்கூடிய கண்களாய் கர்த்தர் திறக்கிறாரு. முதல்ல பார்த்த கண்ணு வேற, இப்ப பார்க்கிற கண்ணு வேற. இப்ப பார்க்கிற கண்ணுல ஊற்று தெரியுது, ஆனா முன்னாடி பார்த்த கண்ணுல ஊற்று தெரியல. இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் உங்களுக்கு காண்பிக்க போறார். நீங்க ஒரு வீட்டுக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு இனி தெரியும். அவங்க இருதயம்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க வாழ்க்கையினுடைய பின்னணி உங்களுக்கு தெரியும். அவர்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போகிறான்னு உங்களுக்கு தெரியும். ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் உங்களுக்கு திறப்பார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க, விரும்புறீங்க? எனக்கு கண்கள் திறக்கப்படணும். ஆகாருக்கு கண்ணு திறக்கப்படும்னா, வேலையாளான ஸ்தேவானுக்கு கண்கள் திறக்கப்படும்னா, எலிசாவினுடைய வேலைக்காரனுக்கு கண்ணு திறக்கப்படும்னா, ஏன் கண்ணையும் திறக்க கர்த்தர் வரல? கையை ஒரு நிமிஷம் வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் கண்ணை மட்டும் நீங்க தயவு செய்து திறந்துருங்க. எங்க வீட்டில் என்ன நடக்குதுன்னு நான் முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருத்தனுடைய இருதயம் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணும். இதை தயவு செய்து இந்த ஒரு கிஃப்ட்டை மட்டும் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு பிளாஸ் பண்ணிட்டாருன்னு வச்சுங்களே, இன்னைக்கு கட்டவிழ்த்துட்டாருன்னு வச்சுங்களே, உங்களுக்கு நிகரான ஆட்களே கிடையாது. நீங்க ஒருத்தனை பார்த்தோன்னே நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டு இருக்கதை நான் காண்கிறேன் சொல்லிடுவீங்க. உங்க கண்ணு திறந்துட்டா நடக்க போறது உங்களுக்கு இங்கே எத்தனை ஏஞ்சல்ஸ் இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல எப்படி வானம் திறந்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல என்ன பரலோகத்தினுடைய பயங்கர பராக்கிரமம் இங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க உலகத்தையே பார்க்க மாட்டீங்க, வியாதிக்க பார்க்க மாட்டீங்க, வறுமையை பார்க்க மாட்டீங்க, கடன் தொல்லையை பார்க்க மாட்டீங்க. உங்களுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு தெரியவே தெரியாது. ஒரு தேவனுடைய மனுஷன் பஸ்ஸில் ஏறினார். பஸ்ஸில் ஏறி டிராவல் பண்ணுறக்கூடிய சீட்டில் போய் உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே பக்கத்தில் இருக்கிற ஆள் இருதயத்தில் என்ன நினைக்கிறதுங்கிறத கர்த்தர் அப்படியே இவருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார். அவன் இப்படிலாம் நினைக்கிறான், அவன் உள்ளத்துக்குள்ள இதெல்லாம் ஓடுது, என்ன அலைகள் ஓடுது. அவன் இருதயத்தை அப்படியே கர்த்தர் இவருக்கு பிளாஸ் பண்றாரு. பிளாஸ் பண்ணி சொல்றாரு, அங்க இன்னெல்லாம் அவன் நினைக்கிறான், இதெல்லாம் அவன் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்குது. நீ அவனோட பேசு. அவன் நீ உன் மனசுல இப்ப என்னென்ன வருதோ அதெல்லாம் அவன் மனசுக்குள்ள இருக்குது. அதைத்தான் அவன் நினைக்கிறான். அவன் என்ன நினைச்சானா, பஸ்ஸை விட்டு இறங்கணும்னு ஓடி தற்கொலை பண்ணிடணும். இன்னைக்கு தான் நம்முடைய கடைசி நாள், நம்ம அடுத்த ஸ்டாப்ல இறங்கணும், அடுத்த ஸ்டாப்ல இறங்கணும்னு நம்ம சூசைட் பண்ணிக்கணும். அப்படி அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கான். அடுத்த ஸ்டாப் எப்போ வரும்னு அவன் நினைக்கிறான். அப்ப கர்த்தர் சொன்னாராம், பேசு, சீக்கிரம் பேசு. அவன் அடுத்த ஸ்டாப்ல இறங்கிடுவான். அடுத்த ஸ்டாப்ல இறங்கி அவன் ஓடி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ள போறான். வாலிபன், இந்த வாலிபனை நீ விட்டுறாத. அவனுடைய இருதயம் இதெல்லாம் சொல்லுது, இதெல்லாம் நினைக்குது. அந்த இருதயத்துக்குள்ள பிசாசு இப்படி எல்லாம் போராடுறேன், அதைத்தான் நான் உனக்கு காண்பிக்கிறேன். உடனே இந்த ஊழியக்காரர் மெதுவா அவன் கை மேல கையை வச்சாரு. தம்பி, அடுத்த ஸ்டாப்ல இறங்கலான்னு நினைக்கிறியா? ஓடி போய் தற்கொலை பண்ணலான்னு நினைக்கிறியா? இன்னைக்கு தான் கடைசி நாள் நினைக்கிறியா? அவன் என்னெல்லாம் நினைக்கிறானோ அதெல்லாம் இவர் சொல்ல உடனே அவன் திகில் அடிச்சு போயிட்டான், நடுங்கிட்டான். எப்படியா சொல்றீங்க, நான் நினைக்கிறதெல்லாம் சொல்றீங்களே? அப்ப சொல்றேன், அவர் இந்த ஊழியக்காரர் சொன்னார், அதுதாங்க ஏசப்பா எனக்கு எல்லாத்தையும் உன் இதயத்தை காண்பிக்கிறாரு. நீ சாக போறீங்கிறத கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறாரு. நீ வாழணும்னு அவர் விரும்புறாரு. அவருக்காக நீ ஊழியம் செய்யணும்னு விரும்புறாரு. உன் வாழ்க்கை இப்படி எல்லாம் இருக்கும்னு கர்த்தர் என்கிட்ட சொல்றாரு. ஒரு நிமிஷத்துல காஸ்பல் சொன்னார், ஒரு நிமிஷத்துல பரலோகத்தை பத்தி சொன்னார், ஒரு நிமிஷத்துல எதிர்காலத்தை பத்தி சொன்னாரு. அடுத்த ஸ்டாப் வந்துச்சு, அவன் இறங்கவே இல்லை. கைத்தட்டி கர்த்தருக்கு நான் மாறிடுச்சு என் வாழ்க்கை. ஒரே நிமிஷம் தாங்க. கண்கள் திறக்கப்பட்டுருச்சு, மனது திறக்கப்பட்டுருச்சு, உணர்வு திறக்கப்பட்டுருச்சு. பரலோகத்தை அவன் பிடித்து கொண்டான். இப்ப மறிக்க வேண்டியவனை கர்த்தர் பரலோகத்தோடு இணைச்சிட்டார். இதை கேட்கிற தம்பி தாங்க, இதுக்கு தாங்க இந்த கிஃப்ட். அதுக்கு தான் 9 வரங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. ஞானத்தை அருளும் வசனம், அறிவை உணர்த்துகிற வசனம், தீர்க்க தரிசன வசனம், வியாக்கியான வசனங்கள், ஆவிகளை பகுத்தறிகிற வசனங்கள், இன்னும் பற்பல பாஷைகளை பேச வைக்கிற ஆவியானவர். இது எல்லாம் ஒரே ஆவியானவர் நடப்பித்து அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அவனவனுக்கு கொடுக்கிறார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவான். இன்னைக்கு உங்களுடைய கண்கள் திறக்கப்படணும். எதுல? அந்த ஆவிக்குரிய வரங்கள் உனக்கு வேணும்னு உன் கண்ணு திறக்கப்படணும். பரலோகத்தை நீ பார்க்கணும்னு கண்ணு திறக்கப்படணும். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தை நீங்க வாசித்து பாருங்க. 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஏசாயா சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான வார்த்தை உண்டு. நீங்கள் படித்திருப்பீங்க, ஆனா அந்த இடத்துல நம்ம அதை மெருகூற்றி பார்த்திருக்க மாட்டோம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எல்லாரும் வாலிப பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் நல்லா கவனிங்க.
இது ஏதோ ஒரு வசனம் சொல்றாருன்னு நீங்க போயிடாதீங்க. இதெல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னு பிரயாசப்படுங்க. வாசிக்கலாமா? உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமான சிங்காசனத்தின் மேல், நல்லா கவனிங்க, பாயிண்ட் பண்ணுங்க, வீற்றிருக்க கண்டேன். இத்தனை வருஷம் ஏன் பார்க்கல? இத்தனை வருஷம் உசியா ராஜாவையே இவன் ஆண்டவரா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ராஜாக்களுக்கு கீழே தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. இந்த ராஜாக்கள் நல்ல வெகுமானங்களை கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களே, தீர்க்கதரிசிகளுக்கு அவங்க தான் யாரா தெரிஞ்சிருவாங்க தெரியுமா? நல்ல போதுமானவராக தெரிஞ்சிருவாங்க. அதான் ராஜா நல்லா கொடுக்குறாரு, நல்ல வேணுங்கெல்லாம் கிடைக்குது, வேற எதுக்கு நமக்கு போய் அப்படின்ட்டு உசியா ராஜாவையே இவங்க ஆண்டவராக நினைச்சுக்கிட்டாங்க. இப்ப ராஜா மரிச்சிட்டார், இனி யாரை பார்க்கறது? இப்பதான் இவன் கண்ணு திறக்கப்படுது, பரலோகத்தை பார்க்கிறேன், உன்னதத்தை பார்க்கிறேன். சொல்றேன் பாருங்க, உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரம் உன்னதமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது. சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். அப்ப பார்த்தேன், கேட்டேன், சொன்னார்கள். இது எல்லாம் இவனுக்கு கேட்குதுங்க. இவன் பூமியில் இருக்கிறாங்க, பரலோகத்தில் நடக்கிறத இவன் பார்க்குறாங்க, பரலோகத்தில் நடக்கிறத இவன் கேட்குறாங்க, கரெக்டாக சொல்கிறாங்க. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நீயும் பரலோகத்தில் இருக்கிறத பார்க்க முடியும், பரலோகத்தில் இருக்கிறத கேட்க முடியும். அப்போ உன் காது திறக்கப்படணும், உன் கண்ணு திறக்கப்படணும். 2 திறந்துச்சுன்னா நீ பரலோகத்தை பார்க்கலாம், பரலோகத்தில் பேசுறதை நீ கேட்கலாம். இன்னைக்கு நமக்கு ஏன் தெரியல தெரியுமா? நம்ம இந்த இம்மைக்குரிய கண்களையே பார்க்குறோம். நம்ம பார்க்கறதெல்லாம் எது அது கிடைக்குமா, இது கிடைக்குமா, இது கிடைக்குமா. அந்த வேலைக்காரைய ஒருத்தர் பிச்சைக்காரைய வாசலில் உட்காந்து கேட்குறான்ல, ஏதாவது வெள்ளி பொண்ணாது ஏதாவது வச்சுருக்கிறீங்களாப்பா, செபிக்க வேற நீங்கள் போகிறீங்க, நீங்கள் உள்ளே போய் இவனுக்கு என்னைக்காவது ஜெபிக்கலான்னு என்ன வந்துச்சா? எத்தனை வருஷமாக பிச்சை எடுக்கிறேன், என்னைக்காவது ஒரு நாளாவது நம்ம உள்ளே போகலாம், ஜெபிக்கலாம், ஆராதிக்கலாம். இவங்கள்ட்ட கேட்கறதுக்கு பதில் அவர்கிட்ட போய் கேட்கலாம். அவர் உள்ள உன்னதும் உயரமான இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் நம்ம ஆண்டவரை பிடிச்சிக்கலான்னு சொல்லி அவன் நினைச்சிருந்தானா அவன் உள்ள போயிருப்பானா? போயிருக்க மாட்டான். சரி, அங்கே 38 வருஷமா ஒருத்தன் படுத்து கிடக்கிறானே, அவனாவது சுகம் பெற வேண்டும் என்று விரும்புனா எங்கே போய் குளத்தண்டியில் போய் ரெடியாவில் உட்காந்துருக்கணும். அவன் நல்ல பெட்டை ஒன்றை போட்டு சொகுசாக படுத்திருக்கான் பாருங்க. அவனுக்கு தெரியுது நம்மளாம் சீனியாரிட்டி படி பின்னாடி தான் இருக்கிறான், நம்ம முன்னாடி நிறைய பேர் இருக்கிறேன், அவன் போய்க்கட்டும், நம்ம மெதுவாக போய்க்கலாம், வாய்ப்பு இருந்தால் போகலாம், இல்லாட்டி இப்படியே பேசாமல் இருந்துருவோம். நம்மளும் அப்படி தாங்க, வாரம் நம்மளும் என்ன பிரசங்கம் பண்ணாலும் ஜெபிக்கணுங்கிற உணர்வே வரமாட்டேது, ஆராதிக்கணுங்கிற உணர்வே வரமாட்டேது, எலும்பணுங்கிற உணர்வே வரமாட்டேது. எதையாவது ஒன்று இந்த உலகத்தில் செஞ்சு முடிச்சிடணுமே, கர்த்தருக்காக ஆசைக்கேளை போல ஓடிடணுமே, கர்த்தருக்காக நம்ம எதையாவது ஒரு பெரிய காரியத்தை செய்யலுமேங்கிற எண்ணம் இல்லாமல் நம்ம கண் சொருகி போன குருடர்களை போலயே மெதமா இருக்கிறாங்க. அப்படியே என்ன அவர் பிரசங்க, அவருக்கு வேலை பிரசங்குவார், நமக்கு வேலை கேட்டுட்டு இந்த நாள் முடிச்சுட்டு போயிட்டோம்னா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். இப்படி இருந்தோம்னா எத்தனை நாளைக்குங்க நம்முடைய வாழ்க்கை? இவன் பாருங்க, உசியா ராஜாவையே நம்பி வாழ்ந்ததுனால உன்னதமான தேவனை பார்க்கல. இப்ப நமக்கு அப்படித்தாங்க, வேலையை பார்க்குறோம், மனைவியை பார்க்குறோம், வீட்டை பார்க்குறோம், வண்டியை பார்க்குறோம், பாக்கெட்டை பார்க்குறோம், பேங்க் பேலன்ஸை பார்க்குறோம், இதில் பார்த்துக்கிட்டே நம்ம வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் நம்ம உன்னத உயரமான சிங்காசனத்தை பார்க்கல. அவர் என்ன நோக்கத்துக்கு நம்மளை அழைச்சாரு, நம்மளை தெரிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன, நான் அவருக்கு என்ன பணி செய்யணும், அவர் எதுக்கு என்னை முன்குறித்தாரு, எதுக்கு இத்தத்தண்டி ஊரில் என்னையை ரட்சித்தாரு, ஏன் மற்றவனை ரட்சிக்காம என்னையை கூட்டிட்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கிறாரு, இதனுடைய ஆழம் அகலம் நீளம் உயரம் மகிமை என்னன்னு நமக்கு தெரியாதபடி நம்ம வெளியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம கண்ணு சரியா தெரியலங்க. ஏசப்பா ஒருத்தனை பார்த்து என்னத்தரா காண்கிறேன்னா, நடக்கிற மனுஷனை மரங்களை போல பார்க்குறேன். மனுஷனை மனுஷன் மாதிரி பார்க்காம இவன் சொல்றேன் மரங்களை போல எனக்கு தெரியுங்க. அப்போ மரத்தை இதுக்கு முன்னாடி இவன் பார்த்துருக்கிறானா? பார்க்கவே இல்லை. அவன் பாரு அடிக்கிறான் பாரு, மனுஷன் தான் போறேன், ஆனால் மரம் மாதிரி போறேன், ஒன்றும் உயிர் இல்லாமல் போறேன், ஒரு உணர்வு இல்லாமல் இருக்கிறேன். இது யோசித்து பாருங்க, அவன் எப்படி இதை சொல்றேன்? மரத்தையும் அவன் பார்த்தது கிடையாது, இதுவரையும் அவன் குருடேன், பிறவிலே குருடேன். அவனை ஏசப்பா கண்ணை திறந்த உடனே அவன் சொல்றேன் நான் மரங்களை போல பார்க்கிறேங்கிறேன். அப்ப மரம் இப்படி இருக்கும்னு அவனுக்கு எப்படி தெரியும்? அவன் வாயில இந்த வார்த்தை வருதே, நடக்கிற மனுஷனை மரங்களை போல நான் பார்க்கிறேன். அப்ப மனுஷனை பார்க்கல, ஏன்னா மனுஷன் மாதிரி இல்லை தேவனுடைய பிள்ளைகள். இந்த ராஜா மரணம் அடைகிற வருஷம் வரையும் இவன் பரலோகத்தையே பார்க்கல பாருங்க.
உன்னதத்தையும் பார்க்கல. பாருங்க, கேருபீன்களை பார்க்கல. இங்க பாருங்க, கேராபீன்கள் இருக்கு. பாருங்க, கேராபீன்களுக்கு எத்தனை செட்டை இருக்குதா? அவ்வாறு செட்டைகள் இருக்குது. இதெல்லாம் இத்தனை வருஷமே இவன் பார்க்கல. இத்தனை வருஷமா இவன் தீர்க்கதரிசி, இத்தனை வருஷமா இவன் வேதத்தை போதிக்கிறவன், இத்தனை வருஷமா இவன் தான் அங்க ஆலோசனைக்காரன், இத்தனை வருஷமா ராஜாவே பெரிய ஆளா பார்த்தேன். ராஜா போன ஒரு பாடு பார்க்கிறேன், இனி யாரடா பார்க்கறது, இனி யார் என்னுடைய தேவையை சந்திப்பாங்கன்னு அன்னைக்கு தான் அவன் பரலோகத்தை பார்க்கிறேன், ஆண்டவரை பார்க்கிறேன், ஆண்டவரை தேடுறேன். அருமையானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சொல்றேன், உங்களுடைய எல்லா நேரத்தையும் நீங்க கர்த்தருக்கு செலவழிச்சு பாருங்களே, உங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டுரும். நீங்க பரலோகத்தை பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. அவர்களோடு இருக்கிறத விட நம்மளோடு இருக்கிறவர்கள் பெரியவர் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை அழைச்சவருடைய வல்லமை இன்னது என்பதை நீங்க தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. உங்களை முன்குறித்தவர் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்க தெரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருவீங்க. அதை நம்ம அறிந்து கொள்ள விடாதபடி பிசாசானவனுடைய மனக்கண்களை குருடாக்கி வச்சிருக்கேன். இதை நீ தெரிஞ்சுக்காத. பாருங்களேன், வேதத்தை படிக்கிற வரையும் தூக்கமே வராதுங்க. உட்காந்து விடிய விடிய பிறண்டுக்கிட்டே கிடப்பேன். அவன்கிட்ட ஒரு சங்கீதத்தை படிக்க சொல்லுங்க, 10 நிமிஷம் தூங்கிடுவேன். மாத்திரை விட பவர்ஃபுல்லுங்க. பைபிளை எடுத்தா கொட்டாவி தானா வரும். ஏன்னா பிசாசுக்கு தெரியும், எடுத்தா படிச்சுட்டா பரலோகம் போயிடுவானே, இயேசுங்கிற வார்த்தையை தெரிஞ்சுக்குவானே. படிச்சுட்டா அவனுக்குள்ள வேதத்தில் இருக்கிற தேநீட்ட பணியார அவனுக்குள்ள போயிட்டா, ஜீவ வார்த்தைகள் அவனுக்குள்ள போயிட்டா, அப்ப எடுத்த உடனே அப்படியே தூங்குவேன். தம்பி தங்கச்சி, இங்க பாருங்க, இவன் கண்ணு திறந்த உடனே கேருபீன்களை பாக்குறாங்க. இன்னைக்கு நம்ம கண்ணு தெரிஞ்சு இங்க கேருபீன்கள், சேராபீன்கள், ஜீவன்கள், காபிரியல், மிகாவேல், எத்தனை ஏஞ்சல்ஸ் இருக்காங்க தெரியுமா? ஒரு ஏஞ்சலை நீங்க பார்த்துட்டீங்கன்னாவே உங்க வாழ்க்கை ஸ்டேட்டஸே மாறிடுங்க. கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு தயவு செய்து உங்கள்கிட்ட ரொம்ப பாரமா ஜெபம் பண்றேன், சொல்றேன், என் கேளுங்க ஆண்டவர், என் கண்ணை மட்டும் திறந்துருங்க, எனக்கு எதுவுமே வேணாம், என் கண்ணை திறந்துட்டுங்க, நான் இனிமேல் உங்க பார்க்கிற கண்கள் எனக்கு தாங்க, உங்க சத்தத்தை கேட்கிற காதுகளை எனக்கு தாங்க. நான் இப்படி கண்ணை திறந்தாவே பரலோகம் எனக்கு தெரியணும், அங்க இருக்கிற தூதர்கள் நான் பார்க்கணும், ஏஞ்சல்ஸை நான் பார்க்கணும், அங்க இருக்கக்கூடிய பரலோகம் ஏசப்பாவை நான் பார்க்கணும். ஒரு ஸ்தேவான்னு சொல்றானே, வலது பக்கத்துல இயேசு நிக்கிறதை நானு இவன் கற்பனையா சொன்னேன், இவன் இமேஜனா பேசுறானா, அவன் பார்க்கிறேங்கிறானே, எவ்வளவு தெளிவா இருக்குது. நான் காண்கிறேன், வலது பக்கத்தில் இயேசு நிற்கிறதை நான் காண்கிறேன். ஸ்தேவானுக்கு காண்பிப்பாருன்னா நமக்கு காண்பிக்க மாட்டாரா? இன்னைக்கு ஏன் அந்த உணர்வு நமக்கு இல்லை தெரியுமா? அந்த ஸ்தேவான் மாதிரி நமக்குள்ள ஒரு விசுவாசம் இல்லைங்க. இங்க பாருங்களேன், ஏசையா சொல்றாரு, நான் கண்டேன், வீற்றிருக்க நான் கண்டேன். இன்னும் பாருங்களேன், ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன், கர்த்தருக்கு மகிமையாக. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொஞ்சம் வசனம் தான், ஆனா நீங்க தயவு செய்து கவனிங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆதியாகமம் 22:13. ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் மகனுக்கு பதிலாக தகன பலியாக இட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால் கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. இப்ப அப்பாவும் மகனும் பலி செலுத்த போறாங்க. கர்த்தர் சொல்றார், நான் காட்டுற மலை ஒன்றின் மேல போய் நீ அவனை எனக்குன்னு தகன பலியிடுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு. கூட்டிட்டு போறேன். இவன் கூட்டிட்டு போறப்ப கர்த்தர் இவனுடைய கிரியைகளை பார்க்கிறார். இவன் யார்ட்டையாவது இந்த செய்தியை என்ன செய்வானா, சொல்லி அதை தடை பண்ணுவதற்கு இவனே செயல்படுவானா? ஒருவேளை மனைவி கிட்ட மட்டும் இவன் சொல்லியிருந்தான்னு வச்சுங்களே, மனைவி இவனை பிடிச்சு கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருவான், கொடுக்கவே மாட்டான். இவன் நினைச்சிருந்தா மனைவி கிட்டேயே இந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கலாம், விட்டுட்டு இருந்தோம்னா சொல்லி மனைவிட்ட போய் ஈசாக்க கர்த்தர் பலி செலுத்த சொல்றாரு சாராள்னு சொல்லியிருந்தா சாராள் விடுவாளா? பிள்ளையை தூக்கி கொண்டு ஒளிச்சு வச்சிருவான். அப்ப இவன் என்ன சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நான் கொடுக்க ரெடியாத்தான் இருந்தேன், ஆனா என் மனைவி விட மாட்டா, ஒரு சாக்கு சொல்லி தப்பிச்சிருக்கலாம். ஆனா அவன் இப்படி செய்வாங்கிறதுக்காக சொல்லல. அடுத்து வேலைக்காரங்கள்ட்ட சொன்னா அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, இல்லையா இப்படி செய்ய வேண்டாம்னு சொல்லி தடுத்திருப்பாங்க. அவங்கள்ட்டையும் இவன் சொல்லல. மூணாவது மகன்கிட்ட சொல்லி, நீ தாண்டா அந்த பலி, உன்னை தாண்டா நான் பலி செலுத்த போறேன்னு சொல்லியிருந்தா ஒருவேளை அவன் என்ன பண்ணிருப்பான், ஓடி இருப்பான். ஆனா அவன்கிட்டையும் சொல்லல. அப்ப இந்த 3 காரியத்தை கர்த்தர் பார்த்தார். மனைவிகிட்டையும் சொல்லல, வேலைக்காரங்கள்ட்டையும் சொல்லல, மகன்கிட்டையும் சொல்லல. தான் சொன்ன அந்த ரகசியத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அந்த மோரியா மலைங்கிற இடத்தை நோக்கி அவன் நடக்கிறான். 1 நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள், அது எத்தனை மைல் தூரம்னு நமக்கு இங்க இல்லை. ஆனால் அந்த இடம் வரையும் போயிட்டான். போய் இப்ப தகன பலிபீடத்தை கட்டிட்டான். அந்த இடத்துல மகன் கேட்கிறான், எங்கப்பா ஆட்டுக்குட்டி? தீ இருக்கு, தீப்பந்தம் இருக்கு, அதுக்கான எல்லாம் இருக்கு, விறகு இருக்குது, கட்டை இருக்குது, ஆனா ஆட்டுக்குட்டியை காணாமே. அப்பதான் சொல்றாரு மகன்கிட்ட, நீ தாப்பா அந்த ஆடு, உன்னை தான் ஆண்டவர் பலி செலுத்த சொன்னாரு. அப்ப கிட்டத்தட்ட
அந்த ஈசாக்கு இந்த நம்மளுடைய பிளெஸ்ஸி மாதிரி அல்லது இவாஞ்சலி மாதிரி நல்ல பெரிய பையன். ஏன்னா அவங்க விருத்த சேதனம் பண்ணும் பொழுதே அங்கே இஸ்மவேலுக்கு 13 வயதுன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ 13 வருஷத்துக்கு முன்னாடி அவன் பிறந்துட்டான், இஸ்மவேல் பிறந்துட்டான். அதுக்கடுத்து இவன் பிறக்கிறான். அப்போ இவனு நடக்கிற வயதாக வந்துட்டான். அப்போ கிட்டத்தட்ட அவன் ஒரு 7-10 வயசு பக்கமாக இருப்பான். நானாக இமேஜின் பண்ணுறேன். அதுக்கு வேதத்தில் ஆதாரம் கிடையாது. ஏன்னா விறகு அவன் தானே சுமந்துட்டு போனேன், அவன் தலையில் வச்சு தானே கொண்டு போகிறேன். 10 வயது பையன் இருப்பான். அவன் நினச்சிருந்தா அப்பாவை விட்டுட்டு ஓடி போயிருக்கலாம். ஆனால் அந்த பையன் கீழ்ப்படிஞ்சான். எப்படி கீழ்ப்படிஞ்சானா, அப்பா நான் தான் பலினா நான் ஏற்றுக்கிறேன்ப்பா, நீங்கள் தூக்கி வைக்க முடியாது. வயசான 100 வயசில் பிறந்தான் அவன். அப்போ 10 வயசு 15 வயசு பையன் வச்சுங்களேன், 115 வயசு ஆகி வச்சு. இப்போ இவ்வளோ வயசான எப்படி தூக்கி வைக்க முடியும்? அவன் சொல்லியிருப்பேன், பொறுங்கப்பா நானே மெதுவாக ஏறி நல்லா படுத்துக்கிறேன், அப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, என்னைய பலி செலுத்துங்க. அவன் தான் ஏறி படுத்தான், அவன் தான் அந்த மேலே ஏறினான். ஏன்னா இவரால் தூக்கி வைக்க முடியாது. ஆனால் அவன் அப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சான். அதை கர்த்தர் பார்த்தாரு, இவன் அப்பாவோட சொன்ன உடனே கீழ்ப்படுகிறானே. அவன் சொல்லியிருப்பான், நீங்கள் பயப்படாமல் தகன பலி செலுத்துங்கப்பா, நான் நல்ல கண்ணை மூடிக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கூச்சப்படாதீங்க, சங்கடப்படாதீங்க, என்னை பலி செலுத்தணுமே நீங்கள் வெக்கப்படாதீங்க, செய்யுங்க, கர்த்தர் என்னை கொண்டு தான் மகிமைப்படட்டுன்னு அவன் இப்போ ஏறி படுத்துக்கிட்டான். இப்போ கர்த்தர் கையை உயர்த்தி வெட்ட போகிற பொழுதுதான் கர்த்தர் சொல்றார், பிள்ளையாண்டான் மேலே கையை போடாத, நீ எனக்கு பயப்படுகிற என்பது இப்பொழுது நான் அறிந்தேன். அதுக்கு அடுத்து தாங்க கர்த்தர் அவன் கண்களை திறந்தார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன தெரிஞ்சுச்சு தெரியுமா? ஒரு ஆட்டுக்குட்டி முள்ள அகப்பட்டு இருக்கிறதை அவன் பார்த்தான். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துல தான் நின்னேன். அதுக்கு முன்னாடி அவன் கண்ணில் தெரியலையே. இப்போ எப்படி தெரிஞ்சிச்சு? காரணம், கர்த்தர் அவன் கண்களை திறக்கிறாரு. அங்க ஆட்டுக்குட்டியா நின்னது யார் தெரியுமா? ஏசப்பா நின்னார். கைத்தட்டி கர்த்தருக்கு. அப்ப ஈசாக்கு பதிலா அந்த ஆட்டுக்குட்டியா வந்தவர் யாரு? இயேசு கிறிஸ்து. அவரே அங்க அவனுக்கு பதிலா பலியிடப்பட்டாரு. அவர் ஆட்டுக்குட்டியாய் அவர் தான் அங்க நின்று கொண்டு இருந்தாரு. அப்ப அவன் கண்கள் திறந்த உடனே அங்க முட்புதர்ல மாட்டி இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை அவன் பார்க்கிறான். அந்த ஆட்டுக்குட்டியை ஈசாக்குக்கு பதில பலி செலுத்தினான். ஏன்னா பலிபீடம் கட்டியாச்சு இல்ல, அந்த பலிபீடத்தின் மேல ஒரு ஆடு செலுத்தப்படணும் இல்ல. அந்த ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு. அப்ப கண்ணு திறக்கப்பட்டோடனே இயேசுவை பார்த்தேன். அப்ப எப்ப கண்ணு திறக்கப்படும்? கர்த்தர் சொன்னதுக்கெல்லாம் நீ கீழ்ப்படிஞ்சேனா, அவர் சொன்னதெல்லாம் நீ செஞ்சேனா, கர்த்தர் உன் கண்களை திறந்து ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவை உனக்கு அவரு காண்பிப்பாரு. இன்னும் வேதத்தில் பாருங்களே, மத்தேயு புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்துல 2 குருடர்களுக்கு கர்த்தர் எப்படி கண்களை திறக்கிறாரு. இப்ப இந்த கண்ணு மாம்சீக கண்ணு. முதல்ல திறந்ததெல்லாம் ஆவிக்குரிய கண்ணு. இப்ப இந்த மாம்சீக கண்ணே இல்லாம 2 பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை தான் சொல்றார். ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவங்க இந்த உலகத்தினுடைய கண்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் இயேசுவை பார்க்கிறார்கள். மத்தேயு புஸ்தகம் 20:30ஆம் வசனம். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர்கள் இயேசு அவ்வழி வருகிறார் என்று கேள்விப்பட்ட, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். 2 பேர் கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு என்ன இல்லை? பார்வை இல்லை. என்ன பார்வை? உலக பார்வை. அவங்களுக்கு உலக பார்வை இல்லை, கூப்பிடுறாங்க. நமக்கு ஆவிக்குரிய பார்வை இல்லை. நம்ம என்ன பண்ணணும்? கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? தாவீதின் குமாரனே, எனக்கு கண்ணை திறங்க, எனக்கு பரலோகத்தை காண்பிங்க, வேதத்தினுடைய ஆழங்களை காணுங்க, வேதத்தின் மகத்துவங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை கொஞ்சம் திறங்க. வேதத்துல நிறைய மகத்துவம் இருக்கு, வேதத்துல நிறைய ஆழம் இருக்கு, வேதத்துல நிறைய வெளிப்பாடு இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு நம்ம கண்ணு கொஞ்சம் திறக்கணும். திறந்துச்சுன்னா தாவீது சொல்றா, என் கண்களை கொஞ்சம் திறங்க, வேதத்தின் ரகசியங்களை அறியும்படி என் கண்களை திறங்க. வேதத்தை படிக்கும் பொழுது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரணுங்க. அது ஒரு வெறுப்பா படிக்கக்கூடாது. ஐயோ டைம் போகணுமேனு படிக்கக்கூடாது. அல்லது ஏனா தானாரு அப்படி படிக்கக்கூடாது. இதை படிக்க படிக்க நம்ம மனசுக்குள்ள ஒரு உணர்வு வரும், ஒரு சந்தோஷம் வரும். ஓ இப்படிலாம் செஞ்சிருக்காரா, இப்படிலாம் செஞ்சிருக்காரா, நமக்கு செய்யணுமே, அந்த எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. அப்படி வரும் பொழுது படிச்சா அப்படியே நம்முடைய மனசுல அப்படியே உள்ள ஆழத்துக்குள்ள அது போய்கிட்டே இருக்கு, தேநீட்ட பணியார மாதிரி. இங்க பாருங்க, 2 பேரையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? அவர்களை 32 இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார். கண்ணை தொட்ட உடனே திறந்துருச்சு. இயேசுக்கு பின்னாடியே போயிட்டாங்க. அவ்வளவுதான். இனிமேல் எனக்கு வேற உலகம் வேணாம், உலகத்தினுடைய காரியம் வேணாம், கண்ணை கொடுத்தவருக்கு என் வாழ்க்கையை கொடுக்குறேன்னு அவங்க இயேசுக்கு பின்னாடி போயிட்டாங்களாம். இன்னைக்கு நீ உங்க 2 கண்ணில் கையை வச்சு, என் கண்ணை கொஞ்சம் திறந்துருங்க ஆண்டவர், நான் இனிமேல் இந்த உலகத்தை பார்த்து பார்த்து வாழ்ந்தது போதும், வீட்டுக்காரனை பார்த்து பார்த்து வாழ்ந்தது போதும், வீட்டுக்காரியை பார்த்து பார்த்து வாழ்ந்தது போதும், பிள்ளைகளையே பார்த்து வாழ்ந்தது போதும், இந்த உலகத்தையே நான் பார்த்து 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 சலிப்படைந்தது போதும், நான் பரலோகத்தை பார்க்கட்டும், முழு மகிமையை நான் பார்க்கட்டும். அருமையான
தென்கொரியா தேசத்து பாஸ்டர் பாலியாங்கிச்சோவுடைய மகன் ஒருத்தர் மரித்து போனார். மரித்து போனவரை பற்றி ஏற்கனவே பேசியிருக்கிறேன், அவருடைய புஸ்தகத்தில் இருக்குது. அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். இப்போ பாலியாங்கிச்சோ என்ன பண்ணுறாரு, போய் முழங்கால் போட்டுட்டாரு, ஜெபம் பண்ணுறாரு. அதிலிருந்து நான் உங்களுக்கு இந்த சாரியத்தை சொல்கிறேன். 2 மணி நேரம் ஜெபம் பண்ணார். 2 மணி நேரம் ஜெபம் பண்ண உடனே இறந்து கிடக்கிற இடத்துல போய் இயேசுவின் நாமத்தில் எலும்பு சாம் அப்படின்னார். எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சோடனே உட்காந்து அப்பாவை பார்த்து கேட்டேன், ஏப்பா சத்தம் போட்டீங்க? 2 மணி நேரம் சத்தம் போடுறீங்க, உங்கள் சத்தம் பரலோகத்தில் பயங்கரமாக சத்தம் கேட்குது. நீங்கள் கூப்பிடுற ஒவ்வொரு சத்தமும் பரலோகத்தில் தொனிக்கிறது. அப்போ ஏசப்பா சொன்னாரா, சாம் வா போகலாம், உங்கள் அப்பா முழங்கால் போட்டார், எந்திரிக்க மாட்டார், நம்ம பூமிக்கு நீ வா, உடனே நான் கொஞ்சம் அங்கே விடணும். உங்கள் அப்பாவுடைய அந்த ஜெபம், அந்த சப்தம் பாரு எவ்வளவு பரலோகத்தை நோக்கி வருதுன்னு. அந்த பையன் சொன்னானா, நான் வரமாட்டேன், பரலோகம் அவ்வளோ மகிமையாக இருக்குது, எங்கள் அப்பா எனக்கு வேண்டாம், அம்மா எனக்கு வேண்டாம், உலகம் வேண்டாம், எனக்கு உறவுகள் எனக்கு வேண்டாம், சபை எனக்கு வேண்டாம், நான் பரலோகத்துக்குள்ளே வந்துட்டேன், இது போதும், இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோ மகிமையான ஒரு இடமா, வரவே மாட்டேன்ட்டானா. அப்போ அதில் எழுதியிருக்கு, ஏசப்பா அவனுடைய இடையில கை வச்சு அவனை அப்படியே தூக்கிட்டு வந்தார், கொண்டு வந்து பூமியில் விட்டு. அப்போ அந்த பையன் சொல்கிறேன், ஏப்பா இப்படி சத்தம் போட்டீங்க? நான் தான் அங்கே இருந்துக்கிறேன்னு சொல்கிறேன், அவரை விட்டுவனான்னு என்னை கூட்டிகிட்டு வந்துட்டார். நீங்கள் முழங்கால் போட்டுட்டீங்களா, நீங்கள் எந்திரிக்க மாட்டீங்கன்னு அவர் என்கிட்ட சொன்னார். அந்த வாரம் உங்கள் பக்கத்தில் அவர் நிற்கிறார், உங்கள் பக்கத்தில் அவர் நிற்கிறார் அப்படின்னோடனே அந்த பாஸ்டர் பக்கத்தில் திரும்பி, அவருக்கு தெரியல, அவர் கண்ணில் தெரியல. அவன் சொல்கிறேன், அப்பா உங்கள் பக்கத்தில் நிற்கிறார் ஏசப்பா. இவர் அந்த திசையில் திரும்பி நன்றி சொன்னாரான், ஏசப்பா ரொம்ப நன்றி, என் செபத்தை கேட்டீங்களே. என் பையன் சொல்கிறேன், 2 மணி நேரம் என் சத்தம் பரலோகத்தில் கேட்டுச்சுன்னு, என் சத்தத்தை கேட்டு என் பிள்ளையை கொண்டு வந்து கொடுத்துட்டீங்களே, உமக்கு நன்றின்னு அந்த பாஸ்டர் சொன்னார். ஆனால் அவர் கண்ணு திறக்கலை, இயேசு அவர் பார்க்கல. ஆனால் அவன் சொல்கிறேன், ஏசப்பா உங்கள் பக்கத்தில் நிற்கிறார். இங்கே பாருங்களே, இந்த கண்ணு திறந்த உடனே அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு, இந்த உலகம் ஒன்றுமே கிடையாது, கண்ணை கொடுத்தவருக்கு பின்னாடி நம்ம போயிடுவோம், நம்ம வாழ்க்கை இனிமேல் தான் நல்லா இருக்கும்னு அவருக்கு பின் சென்றார்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். இன்னைக்கு தயவுசெய்து உங்கள்கிட்ட ரொம்ப பணிவாக நான் கேட்குறேன், பாரமாக கேட்குறேன், கண்ணு மட்டும் உங்கள் கண்ணு திறந்துட்டா உங்கள் ஸ்டேட்டஸே தனிங்க, உங்களுக்கு நிகரே கிடையாதுங்க. இந்த வேதம் சொல்லுது பாருங்க, என்னாகமம் புஸ்தகத்தில் ஒரு 24ஆம் அதிகாரம் 3ஆவது வசனத்தில் வாசிக்கலாமா? அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் சொல்கிறதாவது, கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. அப்ப இதுக்கு முன்னாடி இவனுக்கு கண்ணு திறக்கலைங்க, இப்ப திடீர்னு விஷன் வந்துருச்சு, பரலோக விஷன், ஹெவன்லி விஷன். அப்படி டக்குன்னு அவனுக்கு உலகமே மாறிடுச்சு. இப்ப தெரிஞ்ச உடனே அங்க பாக்குறேன், முன்னாடி நிக்கிறது சபிக்க வந்தேன், அதுக்குதான் இவனை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அதுக்குதான் பாலாக்கு ராஜா பெரிய பெரிய மேடை கட்டி இவனை நிப்பாட்டிருக்கேன். ஆனா இப்ப இவன் கண்ணு திடீர்னு திறந்துருச்சு. திறந்த உடனே அங்க என்னத்தை பாக்குறேன் பாருங்க, தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு பார்த்தேன், இப்ப கேட்டேன். நல்லா கவனிங்க, பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கேட்டுருவீங்க, இல்லாட்டி கேட்க ஆரம்பிச்சுட்டா பார்க்குவீங்க. ரெண்டுமே செவிடா இருந்தா எப்படிங்க இருக்க? குருடும் செவிடுமான ஆவி, காதுலையும் கேட்கல, கண்ணிலையும் பார்க்கல, நம்ம வாட்டில் உட்காந்தே இருக்கிற. எனக்கு நம்ம பக்கத்திலே பரலோகம் இருக்கு தெரியல. ஒரு ஊழியக்காரரு ஒரு வீட்டுக்குள்ள போனார், அங்க பார்த்தா சோபா, நல்ல நல்ல சோபா, அதுல ஏஞ்சல்ஸ் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு எத்தனை பணிவிடை ஆவிகள் இருக்குதோ அத்தனை பணிவிடை ஆவிகளும் சோபாவில் உட்காந்துருக்குது. இந்த ஊழியக்காரர் போனோடனே அவருடைய ஆவிக்குரிய கண்களால் பார்க்குறாரு, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய தேவ தூதர்கள், ஏஞ்சல்ஸ், ஒவ்வொருத்தர் நபருக்கும் ஒரு பணிவிடை ஆவி இருக்கும். அருள் சார் மாதிரியே அந்த ஆவி இருக்கும், மேக்ஸி சிஸ்டர் மாதிரியே அந்த ஆவி பணிவிடை ஆவி இருக்கும். அவங்களுக்கு ஹெல்ப்பர் பரலோக தூதர்கள் அவர்களோடு கூட இருப்பாங்க. உன் கால் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை கைகளால் தாங்குவார்கள். நீ உனக்கு பக்கத்தில் ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க, அவங்க நமக்கு ஊழியத்தின் நிமித்தம் பணிவிடை செய்யும் ஆவிகள், உங்களை பாதுகாக்கிற ஆவிகள். கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஏஞ்சலை கொடுத்துருப்பார். இப்போ அந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் சோபல லேசினஸாக உட்காந்துருக்குது எல்லாம். அது இவர் போனோடனே பார்க்குறாரு அந்த ஏஞ்சல்ஸை, என்ன இப்படி உட்காந்துருக்கீங்கன்னா, நாங்கள் இருக்கிறதே இந்த வீட்டுக்காரனுக்கு ஒருத்தனுக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன், நாங்கள் என்ன பண்ணுறது, சோபாவில் உட்காந்தே இருக்கிறோம், எங்களை என்ன ஒரு வேலை கொடுத்தா தானே செய்யுது. வீட்டில் வேலைக்காரை வந்து வச்சுக்கிட்டு பேசாமல் நம்மளே வேலை செஞ்சுட்டு இருந்தா அவன் என்ன பண்ணுவேன்? சரி வாங்குன்னு சைடா தம்பி, நான் பேசாமல் நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்னு உட்காந்துருப்பானே. இல்லை, எந்த வேலையும் வீட்டை சுற்றி வேலி அடிக்க மாட்டேன், எனக்கு ஒரு வேலை கொடுக்க மாட்டேன், நான் போகிறேன் என் கூட வான்னு சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன், நான் இருக்கிறதே அவனுக்கு தெரியல. அப்போ அவர் கூப்பிட்டாரான் அந்த வீட்டு ஹவுஸ் ஓனரை, இங்கே வாயா,
உன் ஏஞ்சல்ஸ் பக்கத்தில் இருக்காங்களே, என்னைக்காவது நீ அந்த ஏஞ்சல்ஸுக்கு உதவி வேலை கொடுத்துருக்கியா? என்னையாவது ஒன்றாவது பயன்பார். உன் வீட்டில் எத்தனை ஏஞ்சல்ஸ் இருக்காங்க? இத்தனை ஏஞ்சல்ஸு டம்மி பீஸாக வச்சுருக்கிற, யாரையுமே நீ யூஸ் பண்ணவே இல்லை. அன்யூஸாக தான் இருக்குது எல்லாமே. இந்த ஓட்டு எலெக்ஷனில் அன்யூசி பேப்பரில் பூரா போட்டு ஒரு கவரில் போடுறான மாதிரி எல்லாம் சும்மா தான் நீ வச்சுருக்கிற. அப்போ தான் அவர் நினச்சார், ஓ இவ்வளோ ஏஞ்சல்ஸை பரலோகம் எனக்கு கொடுத்துருக்கே, அதை நான் பயன்படுத்தலையே. இப்போ பாருங்க, இவன் கண்ணு திறந்த உடனே அவன் அங்கே என்னத்தை பார்க்குறான் பாருங்க. கேட்குறான் 5ஆம் வசனம், யாக்கோப்பு உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும். நல்லா கவனிங்க. இப்போ உண்மையிலே அது அழகா இருக்குமா? அவங்க இருக்கிறது செட்டில் இருக்காங்க. 40 வருஷம் நடந்து வந்துட்டு இருக்கேன். எல்லாம் வெயிலையும் மழையிலையும் ஒரே ட்ரெஸ்ஸில் வந்துட்டு இருக்கேன். ட்ரெஸ்ஸு தான் வளருது, துவைக்கவும் இல்லை கழுவவும் இல்லை. எப்படி இருப்பேன் பாருங்க, பூரா தாடி சிறைக்காம, பார்த்தா முடி வெட்டாமல் எல்லாம் பங்கர பயலாக இருக்கிறேன். அதான் உண்மை, ரியலி. ஆனால் ஆவிக்குரிய கண்ணு திறந்தோன்னே பார்த்தோம்னா அவன் பூரா எப்படி இருக்கான் தெரியுமா? அவன் கூடாரம், அவன் வீடு அழகழகா இருக்குதான். கைத்தட்டி கருத்திருக்கு. கண் திறக்கப்பட்டவன் சொல்றேன். என்ன சொல்றேன்? உன் கூடாரங்களும் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகா இருக்குது. அடுத்து, அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. அடுத்து 8ஆம் வசனம், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். அவங்களுக்கு என்ன பலன் இருக்குதா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு. இதை பூரா சொல்றாருங்க. அதுல இருந்து நீங்க பூரா படிச்சுக்கிட்டே வாங்க. அப்படியே ஒவ்வொன்றா சொல்றாரு. அப்படி இருப்பார்கள், இப்படி இருப்பார்கள், அவர்களுக்கு விரோதமாக மந்திரவாதம் இல்லை, குறி சொல்லுதலும் இல்லை, அவர்களை யாரும் நெருங்க முடியாது. காரணம், கர்த்தரே அவர்களை நடத்தி கொண்டு வர்றார். கைத்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லும். யாரு சொல்ல? சபிக்க வந்தவன் இத்தனையும் சொல்றேன். பாலாக்கு சொன்னடே நிறுத்துறா, நான் சபிக்க தானே கூட்டிட்டு வந்தேன், நீ என்ன அவனை புகழ்ற, நீ என்ன அவன் பயங்கரமான ஆள்னு சொல்ற, நான் உனக்காக இத்தனை மேடையை கட்டி இத்தனை ஆட்டை பழியிட்டு இத்தனை கடாயை பழியிட்டு சபிடான்னு சொல்றான், நீ ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கியே. அவன் சொல்றான், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதாய அவருக்கு பிரியம், சபிக்கவெல்லாம் முடியாது. ஏன்னா அவன் பரவி போகிற ஆறு, அவன் சந்தன விருட்சம், அவன் லீபனோன், அவன் கேதுரு, அவன் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உள்ளவன். என் கண்ணை கர்த்தர் திறந்துட்டார். திறந்தோடனே நான் பார்த்தா அவன் பயங்கரமான ஆளா இருக்கேன், அவனை யாரும் நெருங்கவே முடியாது. அவனை சுற்றிலும் கோட்டையும் அரணும் பலனும் துருகமும் பரலோகமே அவனோடு தான் இருக்குது. முழு தூதர்களும் அவனோடு தான் இருக்காங்க. நல்லா கவனிங்க. முன்னாடி மேகஸ்தம்பமா, பின்னாடி அக்னி ஸ்தம்பமா, இல்லாட்டி முன்னாடி அக்னி ஸ்தம்பமா பின்னாடி மேகஸ்தம்பமா. இன்னும் பாருங்க, கர்த்தரே போய்கிட்டு இருக்கிறாராம். அப்ப கர்த்தரே பரலோகத்திலிருந்து இறங்கிட்டாருன்னா அவருடைய ஏஞ்சல்ஸ் எல்லாம் இறங்கிருப்பாங்களா? முழு பரலோகமும் யாரோட இருக்குது? இஸ்ரவேலரோட இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா மோசேயுடைய அந்த பிரமாணங்கள் இருக்குது, ஆரோனுடைய கோல் இருக்குது, இன்னும் யோசேப்புடைய எலும்பு இருக்குது. இவ்வளவு இருக்குது அந்த இடத்துல. எப்படி அவனை சபிக்க முடியும்? எப்படி அவனை சபிக்க முடியும்? கூட அவன் ஆசரிப்பு கூட அதை தூக்கிட்டு வர்றேன், அதுக்குள்ள மண்ணா இருக்குது, ஆரோன் கோல் இருக்குது, அதுல கர்த்தர் கொடுத்த கட்டளை இருக்குது, இத்தனையும் கொண்டுட்டு வருது. வரும்பொழுது அவனை எப்படி சபிக்க முடியும்? அதுல பார்த்தா யோசேப்புடைய எலும்புகள் வேற வந்துகிட்டு இருக்குது. முன்னாடி பார்த்தா மேகஸ்தம்பம், பின்னாடி பார்த்தா அக்னி ஸ்தம்பம், முழு பரலோகமா முன்னாடி நிக்குது. அவனை எப்படி சபிக்க முடியும்? இப்ப சொல்றேன், நான் கண்ணை திறந்துட்டு பார்த்தா அவன் தான் பரவி போற ஆறு, சந்தன விருட்சகம், லீபனோன்னு, அவன் கேதுருவா இருக்கிறான், காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவனுக்குள்ள இருக்குது. அவனை ஒண்ணுமே செய்ய முடியாது. காரணம், கண் திறக்கப்பட்டவனே தாங்க தெரியுது. இப்ப இன்னைக்கு உன் கண்ணு திறக்கப்பட்டுட்டா நீ யார் என்பது உனக்கு தெரியும். நீ கண்ணு திறக்காதனால நீ என்ன சொல்ற? நானே வியாதிக்காரி, நானே வருத்தப்படமா இருக்கேன், நானே சாவரமா இருக்கிறேன். அந்த எலியா போன வீட்டுக்காரி சொன்னால, 2 அடை வச்சிருக்கிறேன், கொஞ்சோண்டு எண்ணெய் வச்சிருக்கிறேன், இன்னைக்கே செத்து போலான்னு நாங்கள் 2 பேரும் முடிவு எடுத்துட்டோம், அதுக்கு தான் 2 விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கேன். அவர் நினைக்கிறா, தன்னை நினைக்கிறா, தான் நிலை அதுதான். ஆனால் கர்த்தர் அந்த வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி சொல்றாரு, பஞ்சகாலம் தீர்ற வரையும் உன் மாவு எண்ணெயும் குறையவே குறையாது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப நம்ம நிலை வேறங்க, நம்மளை குறித்து கர்த்தர் வச்சிருக்கிற நிலை வேற. இன்னைக்கு உங்க கண்ணு திறந்துட்டா நீங்க மற்றவங்களை எப்படி பார்ப்பீங்க தெரியுமா? உயரம் உன்னதமான சிங்காசனத்துல கர்த்தர் வைத்திருக்கிற கிருபையை நீங்க பார்ப்பீங்க. இன்னும் நிறைய காரியங்களை நான் பேச ஆவியானவர் எனக்கு காண்பித்தாரு. ஆனால் பேசினா இன்னும் நேரம் ஆகிக்கிட்டே போகும், நம்ம திருவிருந்துக்குள்ளே போக முடியாது. அதனால இந்த வார்த்தையை இத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுங்க, அவன் பார்வை கர்த்தர் திறந்த உடனே அவன் அந்த முழு மலையை சுற்றிலும்
அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் இருக்க கண்டான். எல்லாரும் எலும்பி நிற்கலாமா? இன்னைக்கு உங்க கண்ணை கர்த்தர் திறக்க போறாரு. நீங்களும் இந்த இடத்துல அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. உங்களோடு பரலோகம் இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. இந்த இடத்துல தேவன் உலாவிக் கொண்டு இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. நல்ல பிதாவே, இந்த இடத்துல இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய கண்களையும் திறந்துறலுங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். ஒவ்வொருத்தருடைய காதுகளும் திறக்கப்படட்டும். பரலோக சத்தம் காதுகளில் கேட்கட்டும். பரலோக திட்டம் கண்களில் தெரியட்டு ராஜா. இனி வெறுமையாய் உலகத்தை மட்டும் பார்க்காமல் உன்னதத்தை பார்க்கிற, உன்னதத்தின் சத்தம் கேட்கிற, உன்னதத்தை பார்க்கிற பிள்ளைகளாய், ஸ்தேவான் கண்கள் உள்ளவர்களாய் ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றுங்க ராஜா. கர்த்தர் அப்படியே செய்யும். ஒரு வேலைக்காரனுடைய கண்களை உம்மால திறக்க முடியும்னா, ஒரு ஆகாருடைய கண்களை உம்மால திறக்க முடியும்னா, ஒரு பீலையாமுடைய கண்களை உம்மால திறக்க முடியும்னா, பத்ம தீவில இதோ யோவான் ஸ்நானகன் கண்களை கர்த்தர் திறக்க முடியும்னா, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தருடைய கண்களையும் திறந்து பரலோகத்தை காண்பிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.